அப்படிங்களாங்கம்மா? ஆ, சரி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தி நிலம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகன்றனை ஞானக் கொழுந்தினை உந்தியில் வித்தடி போற்றுகின்றேனே. உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். திருச்சிற்றம்பலம். அப்பர் அருளறி மன்றத்தின் வாயிலாக சிவசிந்தனையில் ஈடுபட்டிருக்கும் அனைத்து அடியார்களின் திருவடிகளையும் பணிந்து வணங்கிக் கொள்கின்றேன். இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கும் திருப்பதிகம் திரு ராமேஸ்வரம் என்ற திருத்தலத்திலே திருஞான சம்பந்த சுவாமிகள் அருளி செய்த திருப்பதிகங்களில் ஒன்று. திருஞான சம்பந்த சுவாமிகள் இந்த திருத்தலத்திற்கு 2 திருப்பதிகங்கள் அருளி செய்திருக்கின்றார். அதில் 3ஆம் திருமுறையில் அமைந்துள்ள 10வது திருப்பதிகத்தை நாம் இன்று சிந்திக்க இருக்கின்றோம். ராமநாத சுவாமியின் திருவடிகள் போற்றி போற்றி, பர்வதவர்த்தினி அம்பாள் திருவடிகள் போற்றி போற்றி. இங்கு இறைவனின் திருநாமம் ராமநாதர், ராமநாத சுவாமி, ராமலிங்கம், ராமேஸ்வரர் போன்றவை. அம்மையின் திருநாமங்கள் மலைவளர் காதலி மற்றும் பர்வதவர்தினி போன்றவை அம்மையின் திருநாமங்கள். இங்கு வில்வ மரம் தலமரமாக இருக்கிறது. இங்கு வந்து 64 தீர்த்தங்கள் இருக்கின்றன. அதாவது அக்னி தீர்த்தம், அதுதான் கடல், அங்குள்ள கடல் தான் தீர்த்தமாக இருக்கு, அது அக்னி தீர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ராம தீர்த்தம், லக்ஷ்மண தீர்த்தம், அப்புறம் தனுஷ்கோடி, அது போன்ற 64 தீர்த்தங்கள் இந்த தலத்திற்கு இருக்கின்றன. அவற்றில் 22 தீர்த்தங்கள் அந்த பிரகாரத்திற்குள்ளேயே அமைந்திருக்கின்றன. அந்த 22 தீர்த்தங்கள். இங்க வந்து திருஞான சம்பந்த சுவாமிகள் 2 திருப்பதிகங்களும், அப்பர் சுவாமிகள் 1 திருப்பதிகமும், அவர்கள் அருளி செய்த அந்த திருப்பதிகங்களில் அப்பர் சுவாமிகள் அருளி செய்த 1 திருப்பதிகமும், திருஞான சம்பந்த சுவாமிகள் அருளி செய்த திருப்பதிகங்களில் 2ம் நமக்கு கிடைத்திருக்கின்றன. இது மூர்த்தி, தலம், தீர்த்தம் ஆகிய 3ஆலும் சிறப்பு பெற்ற ஒரு திருத்தலமாக போற்றப்படுகின்றது. இது ராமநாதபுரம் மாவட்டத்திலே அமைந்திருக்கிறது. இந்துவாக பிறந்த ஒவ்வொருவருமே இங்க வந்து இந்த ராமேஸ்வரம் வந்து பெருமானை வழிபட வேண்டும் என்பது ஒரு கடமையாக பார்க்கப்படுகின்றது. எப்பவுமே காசி தல யாத்திரை செல்பவர்கள் வந்து இங்க திரு ராமேஸ்வரத்துல வந்து பெருமானை வழிபட்டால்தான் அந்த தல யாத்திரையே முற்று பெறும் என்ற போன்ற ஒரு நம்பிக்கை நமது இந்து சமயத்திலே இருக்கின்றது. இங்க வந்து இறந்தவர்களுக்கான திதி கொடுக்கறதுக்கு, தர்ப்பணம் கொடுக்கறதுக்கெல்லாம் ஒரு உகந்த தலமாக இது போற்றப்படுகிறது. இந்தியாவிலே வந்து 12 ஜோதிர்லிங்க தலங்கள் இருக்கின்றன. அந்த தலங்களிலே இந்த ராமேஸ்வரம் என்ற தலமும் ஒன்றாக இருக்கின்றது. இது ஜோதிர்லிங்க தலமாக போற்றப்படுகின்றது. தல வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பதிகத்தை படிக்கும் பொழுதே நமக்கு அப்படியே கம்பராமாயணம், இந்த ராமாயணம் நமக்கு அப்படியே தெள்ள தெளிவா தெரியுது. அப்படி வந்து திருஞான சம்பந்த சுவாமிகள் காட்சிப்படுத்துறாரு ரொம்ப அழகா. இதுல வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ராமன், நமக்கு தெரியும் ராவணன் வந்து சீதா தேவியை வந்து கடத்தி கொண்டு போயிடுறாரு. அப்ப வந்து சீதா தேவியை மீட்பதற்காக ராமன் வந்து அங்க இலங்கைக்கு போறாரு. இலங்கைக்கு போய் ராவணனை கொன்று சீதா தேவியை மீட்டு வருகின்றார். ராவணன் வந்து ஒரு அந்தணன், மேலும் ஒரு மிகப்பெரிய சிவபக்தனாக இருக்கார். ஒரு சிவபக்தனை வந்து கொல்றது அப்படிங்கிறது ஒரு மிக பெரிய பாதகங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. எனவே அவருக்கு வந்து அந்த பழி வந்து மூடுது ராமபிரானை. அப்ப அந்த பழியிலிருந்து நம்ம எப்படி நம்மை விடுவித்துக் கொள்வது அப்படின்னு அவர் யோசிக்கும் பொழுது, அனைத்து பாவங்களிலிருந்தும் நம்மை வந்து விடுவிக்கக்கூடிய ஒரே கடவுள் சிவபெருமான் மட்டும்தான் அப்படிங்கிற அந்த ஞானம் அவருக்கு இருக்கு. அதனால அவர் என்ன செய்யறார் அப்படின்னா, நம்ம சிவ பூஜை செய்யணும் அப்படின்னு முடிவு பண்றாரு. முடிவு பண்ணும்பொழுது இங்க திரு ராமேஸ்வரத்துக்கு வந்து அங்க வந்து ஒரு லிங்கத்தை ஸ்தாபனம் பண்ணி நம்ம வந்து சிவபூஜை செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு. அதற்காக ஹனுமன்கிட்ட சொல்லி கைலாயம் சென்று ஒரு லிங்கம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. ஹனுமனும் அதை மாதிரி அங்க போறாரு. போயிட்டு அவருக்கு ரொம்பவே நேரம் எடுத்துக்கிறாரு, தாமதம் ஆயிடுது. சிவபூஜை செய்யறதுக்கான அந்த உரிய காலம் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ராமபிரான் என்ன செய்யறாருன்னா, சீதா தேவிட்ட சொல்லி ஒரு லிங்கத்தை ஸ்தாபிக்க சொல்றாரு. அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அங்க இருக்கிற கடல் மணலையே எடுத்து அப்படியே ஒரு லிங்கமாக செய்யறாங்க. பெருமானை போற்றி அங்க அந்த மணலையே எடுத்து ஒரு லிங்கமாக ஸ்தாபிக்கிறாங்க. அப்புறம் ராமபிரானும் மிகவும் மகிழ்ச்சியோட ராமபிரானும் சீதாதேவியாரும் அந்த லிங்கத்திற்கு பூஜை செய்யறாங்க அப்படிங்கிறது இந்த தல வரலாறு. அப்படி வரும்பொழுது
அவருக்கு பிரம்மஹத்தி தோஷமும் அதனால நீங்கிடுது இல்லையா, பூஜை பண்றாரு, அவருக்கு பிரம்மஹத்தி தோஷத்துல விடுபடுறார் அப்படிங்கறதுதான் வரலாறு. அப்ப அங்க ஹனுமனும் என்ன பண்றாரு, கொஞ்சம் நேரம் கழிச்சு அவரும் ஒரு லிங்கம் கொண்டு வந்துடுறாரு. அங்க பாக்குறாரு, ஏற்கனவே ஒரு லிங்கம் அங்க ஸ்தாபிக்கப்பட்டு பூஜை எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னோடனே அவருக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுது. அதை தெரிஞ்சுக்கிட்ட ராமபிரான் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நீ கொண்டு வந்த லிங்கத்தையும் நான் இங்கேயே ஸ்தாபிக்கிறேன். நீ கொண்டு வந்த அந்த லிங்கத்திற்கு முதல்ல பூஜைங்கிறது முதல்ல அந்த லிங்கத்துக்கு செஞ்ச அப்புறம் தான் நாங்க ஸ்தாபிச்ச இந்த லிங்கத்துக்கு நடைபெறும் அப்படின்னு சொல்லி ஆசி வழங்குறாரு. அந்த லிங்கம் காசி லிங்கம், அதாவது ஹனுமன் கொண்டு வந்த அந்த லிங்கம் காசி லிங்கம் அப்படின்னு போற்றப்படுகிறது. அப்புறம் இங்க ஆதி சங்கரர் பிரதிஷ்டை செய்த ஒரு ஸ்படிகலிங்கமும் இருக்குதான். அப்புறம் அம்பாள் சந்நிதியில ஆதிசங்கரர் ஸ்தாபித்த ஸ்ரீ சக்கரம் அதுவும் இருக்கு அப்படின்னு அந்த தல வரலாறு சொல்லுது. சக்தி பீடங்கள் அப்படின்னு சொல்லுவோமே, அதுல இது சேது பீடம் அப்படின்னு போற்றப்படுகின்றது. உலகிலேயே மிக நீளமான பிரகாரம் கொண்ட ஒரு திருத்தலமாக திரு ராமேஸ்வரம் இருக்கிறது. இப்படியாக மிக சிறப்பு வாய்ந்த ஒரு திருத்தலமாக திரு ராமேஸ்வரம் போற்றப்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த திருத்தலத்திலே திருஞான சம்பந்த சுவாமிகள் அருளி செய்த 2 திருப்பதிகங்களில் ஒன்றான இந்த 3ஆம் திருப்பதிக திருமுறையில் அமைந்துள்ள 10வது திருப்பதிகத்தை நாம இன்னைக்கு சிந்திக்க போறோம். அதற்கு முன்னாடி சேக்கிழார் பெருமான் என்ன சொல்றாரு, எப்படிப்பட்ட சூழல்ல இங்க திருஞான சம்பந்த சுவாமிகள் இந்த பதிகத்தை அருளி செய்தார் அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொல்றாரு. அதாவது அவங்களோட அந்த வரலாறை பார்த்தோம் அப்படின்னா, மதுரையில திருஞான சம்பந்த சுவாமிகள் போய் அங்க பாண்டியனோட அந்த வெப்பு நோயை தீர்த்து சைவ சமயத்தை ஸ்தாபிச்ச பிறகு அங்கிருந்து குலச்சிறையார் மற்றும் மங்கையர்க்கரசியார் புடைசூழ மற்ற சில தலங்களையும் அவங்க தரிசிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்படி அவர்கள் மூவரும் தரிசித்த ஸ்தலங்கள்ல திருப்பரங்குன்றம், அதாவது மதுரையிலேருந்து திருப்பரங்குன்றம் வராங்க, அப்புறம் திரு ஆப்பனூர் வராங்க, அப்புறம் திருப்பத்தூர் சென்று பெருமானை தரிசிக்கிறாங்க. அப்புறம் அங்கிருந்து திருப்பூவனம், திரு கானப்பேர், திருச்சுழியல், திருக்குற்றாலம், திருநெல்வேலி, அப்புறம் அங்க உள்ள பிறப்பதிகள் எல்லாத்தையும் வணங்கிட்டு அப்புறம் இங்க ராமேஸ்வரம் பதிகம் பாடுவதாக சேக்கிழார் பெருமான் சொல்றாரு. அப்ப யாருன்னா குலச்சிறையார், மங்கையர்க்கரசியார், அப்புறம் திருஞான சம்பந்த சுவாமிகள், இவங்க 3 பேருமே இந்த தலத்தை வழிபடுறாங்க. அது எப்படி சொல்றாரு அப்படின்னா, இலங்கை செற்ற மிக்க பெரும் பாதகத்தை நீக்க வேண்டி திண்ணிய பொன் சிலை தடக்கை ராமன் செய்த திரு ராமேஸ்வரத்தை சென்று சேர்ந்தார் அப்படின்னு சொல்றாரு. அப்படி அவங்க 3 பேரும் சேர்ந்து அந்த திருத்தல பிரகாரத்தை வளம் வந்து கொண்டே பெருமான் அப்படி இந்த 2 பதிகங்களையும் அருளி செய்தார் அப்படின்னு சேக்கிழார் பெருமான் பதிவு செய்யறாரு. அப்புறம் அந்த தலத்துல இருந்தபடியே சேக்கிழார் பெருமான் அதாவது இலங்கையில இருக்கிற 2 திருத்தலங்களை போற்றி பாடுறார். அதாவது என்னன்னா, திரு கோணமலை அதையும் திரு கேதீச்சரம், இந்த 2 தலங்களையும் திரு ராமேஸ்வரத்துல இருந்தபடியே திருஞான சம்பந்த சுவாமிகள் போற்றி பருகின்றார். இப்போ நம்ம பதிகத்தை சிந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம். அந்த திருப்பதிகத்தின் முதல் பாடல். இது காந்தார பஞ்சமம் பண்ணில அமைக்கப்பட்டிருக்கு. அலைவளர் தன்மதியோடு அயலே அடக்கி உமை முளைவளர் பாகம் முயங்கவல்ல முதல்வன் முனி இலைவளர் தாழைகள் விம்மு காணல் ராமேஸ்வரம் தலைவளர் போல நல் மாலையான்தான் இருந்து ஆட்சியே அப்படிங்கிறது இந்த முதல் பாடல். இங்க அலைவளர் தன்மதியோடு அயலை அடக்கி அப்படின்னு சொல்றாரு. அயல்னா பக்கத்துல வச்சிருக்காராம். என்ன அப்படின்னா, அலைனா இங்க கங்கை ஆற்றை குறிக்கிறது. இதை சினையாகு பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த உறுப்புகளை சொல்லி அதை அந்த உண்மையான அந்த பொருளை வருவிக்கிறது. கங்கை அப்படின்னு நேரடியா சொல்லாம அலைங்கிறது இங்க கங்கை ஆற்றை குறிக்கிறதா சொல்றாரு. அந்த அலையை என்ன செய்யறாருன்னா, தன்மதியோட குளிர்ச்சியான அந்த மதியோட பக்கத்துல கங்கையாற்றையும் மதியையும் தன்னுடைய தலையிலே சூடிக்கொண்டிருக்கின்றார் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் முளைவளர் பாகம் முயங்கவல்ல முதல்வன் அப்படின்னு சொல்றாரு. உமை முளைவளர் பாகம்னா உமையம்மையை தன்னுடைய ஒரு பாகத்துல பொருத்தி வச்சிட்டு இருக்கார் அப்படிங்கறது அந்த திருவேடத்தை நமக்கு இங்க நினைப்பிக்கின்றார் திருஞான சம்பந்த சுவாமிகள். அப்படி உமை முளைவளர் பாகம் முயங்கவல்ல முதல்வன், இவர் தான் முதல்வன், இவருக்கு மேல முதல்வன் அப்படின்னு சொல்றதுக்கு யாருமே இல்லை. அப்படிப்பட்ட முதன்மை தன்மை பொருந்தியவராக நமது பெருமான் இருக்கின்றார். அதுதான் சொல்றாரு, உமை முளைவளர் பாகம் முயங்கவல்ல முதல்வன் அப்படின்னு சொல்றாரு.
அப்புறம் முனி அப்படின்னு சொல்றாரு. அப்ப உமையொரு பாகமாக இருக்கிறார் பெருமான் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் முனிவர் போன்ற அந்த தோற்றத்தோடையும் பெருமான் இருக்கிறார். இப்படி மாறுபட்ட வேடங்கள்ல பல பல வேடமாகும் பரன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இல்லையா திருஞான சம்பந்த சுவாமிகள். அப்படி வந்து பெருமான் வந்து உமையொரு பாகத்துல பொருந்தி இருந்தாலும் கூட முனிவனாகவும் இருக்கார் அப்படின்னு பதிவு செய்யறாரு. எதற்காக இங்க பெருமான் வந்து உமையொரு பாகத்துல இருக்கார் அப்படின்னா, அந்த உலகத்துல இருக்கிற உயிர்கள் எல்லாம் யோக இது வீடுவர்கான் சாழலோன்னு திருச்சாழல்ல மாணிக்கவாசக சுவாமிகள் பாடுவார் இல்லையா, அப்படி வந்து போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உலக உயிர்களை போகத்தை வந்து அனுபவிக்க செய்து அதற்கு அப்புறமா தான் அவங்களுக்கு முக்தி பேர் கிடைக்கும் அப்படின்னு தான் நமக்கு சமயம் சொல்லும். அதற்காக பெருமான் வந்து உமையொரு பாகமாக நமக்கு அருள் பாலிக்கிறார். அதோட கூட முனிவராகவும் இருக்கார் அப்படின்னு சொல்றாங்க. இதைதான் வந்து சிவஞான சித்தியார்ல ரொம்ப அழகா ஒரு பாடல்ல சொல்லியிருப்பாரு அருள்நந்தி சிவாச்சாரியார். என்னன்னா, சிவம் சக்தி தன்னை என்றும் சக்திதான் சிவத்தை என்றும் உவந்து இருவரும் புணர்ந்து இங்கு உலகுயிர் எல்லாம் ஈன்றும் பவன் பிரம்மச்சாரியாகும் பால்மொழி கன்னியாகும் தவம் தரும் ஞானத்தோர்க்கு இத்தன்மைதான் தெரியுமன்றே அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா பாடியிருப்பாரு. பெருமான் வந்து உமையம்மையோட இருந்தாலும் கூட அவங்க அந்த உலக உயிர்கள் எல்லாத்தையும் புணர்ந்து உருவாக்கினாலும் கூட பெருமான் பிரம்மச்சாரியாகவும் அம்பாள் கன்னியாகவுமே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா பாடியிருப்பாரு. அப்படி இறைவன் வந்து உலக உயிர்களுக்கு பக்குவப்படுத்துவதற்கு ஏற்ப பல்வேறு வேடங்கள் எடுத்து வந்து அருள் புரிவார். அப்படிப்பட்ட அந்த இறைவன் வந்து என்ன செய்யறாரா, அந்த ராமேஸ்வரத்துல இருந்து ஆட்சி செய்கின்றார் அப்படின்னு சொல்றாரு. அந்த ராமேஸ்வரம் எப்படி இருக்கு அப்படின்னா, இலைவளர் தாழைகள் விம்மு காணல் ராமேஸ்வரம் அப்படின்னு பாடுறாரு. இலைவளர் தாழைகள்னா தாழம்பூ, நம்ம அதுல மலர்ற ஆண் பூ பெண் பூல அந்த பெண் பூ தான் வந்து தாழம்பூ, அந்த நம்ம பெண்கள்லாம் சூடிக்கொள்வோம் இல்லையா வாசனைக்காக, அதை வந்து அதுதான் தாழம்பூ. அது அப்படிப்பட்ட தாழைகள் அது நீண்ட இலைகள் கொண்டதாக இருக்கும், புதர் மாதிரி இருக்கும், நல்ல மரம் தான், மர வகை தான் அது. அந்த தாழை மரம் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்தது அப்படின்னா, அந்த கடற்கரை ஓரங்கள்ல நிறைய இருக்கும். அது வந்து இந்த பேரிடர் காலங்கள்ல அந்த கடல் மண் அரிப்பு ஏற்படாம இருக்கிறது, அந்த சுனாமி போன்ற அந்த இயற்கை சீற்றங்கள்ல இருந்தாலும் காப்பாத்துறதுக்காக இயற்கையால் உண்டு பண்ணப்பட்ட அந்த மர வகை அது. அப்படிப்பட்ட தாழை மரங்கள் நிறைந்த ராமேஸ்வரம் அப்படின்னு சொல்லி பாடுறாரு. அப்புறம் தலைவளர் கோல நல் மாலையன் அப்படின்னு இறைவனை சிறப்பிக்கிறார். இறைவன் வந்து தலைவளர் கோலத்தோட இருக்கிறார் அப்படிங்கறத நம்ம பல பதிகங்கள்ல பார்த்திருப்போம். தலைக்கோலம் கொண்ட பெருமான் அப்படின்னு தான் பாடுவாங்க. இந்த இடத்துல இப்ப விம்முதல் அப்படின்னா, தாழைகள் விம்முன்னா மிகுதல், மிகுதியாக அந்த ராமேஸ்வரம் தலத்துல அந்த தாழை மரங்கள் இருக்கு அப்படிங்கிறது தான் அங்க பொருள். அடுத்தது தலைவளர் கோல நல் மாலையன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது தலைக்கலனையே வந்து பெருமான் வந்து சூடியிருப்பார் அப்படின்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஒரு பாடல்ல பாடியிருப்பாரு. தலைக்கலன் தலைமேல் தரித்தானை அப்படின்னு சொல்லி பாடுவாரு. அப்புறம் தலைக்கு தலைமாலை அணிந்தது என்ன அப்படின்னு எல்லாம் ரொம்ப அழகா பாடியிருப்பாங்க. அப்படி பெருமான் வந்து அந்த பேர் ஊழி காலத்துல என்ன செய்வார் அப்படின்னா, பிரம்ம விஷ்ணு போன்றவரோட மண்டையோடு அப்புறம் எலும்பு எல்லாத்தையும் அணிந்து கொண்டு அந்த எலும்பு மாலையெல்லாம் போட்டுட்டு இருப்பார் அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். ஏன்னா மீள் உற்பத்தி செய்வதற்காக பெருமான் அப்படி ஒரு தோற்றத்தை நமக்கு காட்டி அருள்வார். அப்படிப்பட்ட அந்த கோலத்தை இங்க வந்து திருஞான சம்பந்த சுவாமிகள் ரொம்ப அழகா சிறப்பிச்சு சொல்றாரு. அப்புறம் இங்க இருந்து ஆட்சியே அப்படின்னா, பெருமான் வந்து இந்த திரு ராமேஸ்வரத்துல விட்டு இருந்து அருளாட்சி செய்கின்றார் அப்படின்னு சொல்றாரு. இதே மாதிரி அச்சிறுபாக்கத்திலையும் சொல்லுவாரு. அந்த பதிகத்தின் அந்த கடைசி வரியில வந்து அச்சிறுபாக்கமது ஆட்சி கொண்டாரே, அச்சிறுபாக்கமது ஆட்சி கொண்டாரே அப்படிங்கிற மாதிரி அந்த பதிகத்தை அமைச்சிருப்பார். அப்படிப்பட்ட சிறப்பான ஒரு ஆட்சியை வந்து இங்க ராமேஸ்வரம் என்ற தலத்துல இந்த பெருமான் வந்து இருந்து நமக்கு அருள் புரிகின்றார் அப்படின்னு இந்த முதல் பாடல்ல திருஞான சம்பந்த சுவாமிகள் நமக்கு அருள் உபதேசம் செய்கிறார். அடுத்தது இரண்டாவது பாடல். இதுல எல்லாமே நமக்கு வந்து சீதாதேவியையும் ராமபெருமானையும் பெருமான் வந்து திருஞான சம்பந்த சுவாமிகள் ரொம்பவே புகழ்ந்து பாடியிருப்பார். தேவியை வவ்விய தென்னிலங்கை தசமாமுகன் பூயலும் முடி பொன்றுவித்த பழி போயற ஏயலும் சிலை அண்ணல் செய்த ராமேஸ்வரம் மேவிய சிந்தையினார்கள் தம்மேல் வினை வீடுமே அப்படின்னு சொல்றாரு. இங்க தேவியை வவ்விய அப்படின்னா, தேவினா இங்க சீதா தேவியை சொல்றார். இப்ப தேவிங்கிற அடைமொழி சொல்லி சொல்றார் அப்படின்னா, அப்படிப்பட்ட சிறந்த நற்குணங்கள் கொண்ட ஒரு பெண்ணாக வந்து சீதா தேவி இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட அந்த தேவியை வவ்வியனா கவர்ந்து சென்ற அப்படின்னு பொருள். இந்த வவ்வுதல்னா என்னன்னா,
வந்த காலம்தான் ஆறுயிர் அதனை வவ்வினாய் குன்றன் வன்மை கண்டு அடியேன் அப்படின்னு எல்லாம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடுவார் இல்லையா. அப்ப வவ்வுதல் அப்படின்னா கவர்ந்து செல்லுதல்னு பொருள். இப்படி அந்த சீதாதேவி என்ன செய்யறான், ராவணன் கவர்ந்து சென்றுறான்னு அதுதான் சொல்றாரு. தேவியை வவ்விய தென்னிலங்கை தசமாமுகன், தசம்னா 10, 10 முகங்கள் கொண்ட அந்த ராவணன், தென் இலங்கை தசமாமுகன் அவனுடைய பூயலும் முடி பொன்றுவித்த, பொன்றுவித்தன்னா அழித்த அப்படின்னு பொருள். பூயலும் முடினா இந்த மணிமகுடம் அணிஞ்சிருக்காரு இல்லையா, அப்படிப்பட்ட அந்த வெற்றிக்கு அடையாளமாக அணிந்திருந்த அந்த தலையை என்ன பண்றாருன்னா பொன்றுவிக்கிறார், அழிக்கிறார். யார் அழிக்கிறாங்கன்னா ராமபிரான் அழிக்கிறார். அழிச்சதுனால அவருக்கு என்ன ஏற்பட்டுருது, பழி ஏற்பட்டுருது, பழி போயற. அப்படிப்பட்ட பழி போகணும், ஏன்னா அது ஒரு பிரம்மஹத்தி தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரம்மஹத்தி தோஷம்னா என்னன்னா, ஒரு பிரம்மனையே பெருமானையே எப்போதும் சிந்தனையில வச்சு போற்றிட்டு இருக்கவங்கள வந்து யாராவது கொலை செய்தால் அது வந்து பிரம்மஹத்தி தோஷமாக வந்து பற்றிவிடும் அவங்கள. அதை வேற எந்த சக்தியாலையுமே அதை போக்க முடியாது. அதற்கு ஒரே தீர்வு பெருமானிடம் வந்து சரணடைகிறது தான் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே வரகுண பாண்டியன் வந்து திருவிடைமருதூருக்கு வருவார், கிழக்கு கோபுர வாசல் வழியாக. அவரை வந்து பிரம்மஹத்தி தோஷம் பிடிச்சிரும், ஏன்னா தெரியாம ஒரு அந்தனரை அவர் கொலை செஞ்சிருவாரு. அதனால பிரம்மஹத்தி தோஷம் வந்து அவரை பாடாய் படுத்தும். அப்ப அதுல இருந்து மீள்வதற்கு ஒரே வழி வந்து அந்த இடைமருதி ஈசனை வந்து சரணடைறதுதான் சொல்லி அவர் அந்த கோயிலுக்கு வருவாரு. கிழக்கு கோபுர வாசல் வழியா வந்த உடனே அந்த பிரம்மஹத்தி வந்து என்ன செஞ்சிருமா, கோயிலுக்குள்ள வரத்துக்கு பயந்துக்கிட்டு அங்கேயே கோயில் வாசல்லையே உட்காந்துரும். இவர் உள்ள போய் சுவாமி தரிசனம் பண்ணிடுவாரு. அப்ப பெருமான் வந்து நீ மேற்கு கோபுர வாசல் வழியா போ அப்படின்னு சொல்லி அறிவுறுத்துவாரு. அதே போல வரகுண பாண்டியனும் மேற்கு வாசல் வழியா அப்படியே போயிடுவாரு. அப்புறம் அவருக்கு வந்து அந்த பிரம்மஹத்தி தோஷம் அவரை விட்டு நீங்கியது அப்படின்னு அந்த வரலாறு சொல்லும். அது போல இங்க ராமபிரானை பிடித்த அந்த பிரம்மஹத்தி தோஷத்தை எப்படி நீக்கிக்கிறது அப்படிங்கன்னா, நம்ம வந்து லிங்கஸ்தாபனம் செஞ்சு பெருமானை வழிபடுறது தான் அப்படின்னு சொல்லி இங்க வந்து வழிபட்டார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுதான் இங்க வந்து திருஞான சம்பந்த சுவாமியும் பதிவு செய்யறாரு. அப்படி பொன்றுவித்த பழி போயற ஏயலும் சிலை அண்ணல், ஏன்னா அம்பு, ஏயலும் சிலை அண்ணல்னா சிலைனா வில்லு. அந்த வில் அம்பு உடைய அந்த பெருமான் யாரு, ராமபெருமான் தான். அவர் ஏயலும் சிலை அண்ணல், அண்ணல்ங்கிற வார்த்தையை சொல்லி ராமபிரானை குறிக்கிறார். ரொம்ப சிறப்பா வந்து போற்றி பரவுறாரு ஞானசம்பந்த சுவாமிகள். ஏன்னா ராமபிரான் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்தவராக இருந்தார் அப்படின்னு பார்த்திருப்போம். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ராமபிரானை ரொம்ப அழகா திருஞான சம்பந்த சுவாமிகள் போற்றுகின்றார், அண்ணல் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி. இப்ப ஏயலும் சிலை அண்ணலாகிய அந்த ராமபிரான் செய்த ராமேஸ்வரம், ராமன் செய்தன்னு அப்பர் பெருமானும் அவருடைய திருப்பதிகத்துல பாடும்பொழுது ராமன் செய்த அப்படின்னு சொல்லி பாடுவாரு. அவர் இப்போ இவங்க 2 பேருமே ரொம்ப ஆணித்தனமாக நமக்கு சொல்றாங்க, இந்த ராமேஸ்வரம்ங்கிற இந்த திருத்தலம் ராமபிரானால ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு திருத்தலம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சான்றா நமக்கு அமையுது இந்த 2 திருப்பதிகங்களுமே. இப்படி ஏயலும் சிலை அண்ணல் செய்த ராமேஸ்வரம், அந்த ராமேஸ்வரம் மேவிய சிந்தையினார்கள். இந்த ராமேஸ்வரத்தை யாரெல்லாம் தங்களுடைய சிந்தையில வச்சு எப்பவுமே போற்றி பாடி பரவுறாங்களோ அவங்க மேல என்ன மாதிரியான வினை இருந்தாலும் அந்த வினை வந்து வீடும்னா அழிந்து போகும் அப்படின்னு சொல்லி பதிவு செய்யறார் இந்த 2வது பாடல்ல. இதுதான் தேடி மால் செய்த கோயில் ராமேஸ்வரம்னு அப்பர் சுவாமிகளும் சொல்லுவார். இப்ப இவர் சொல்றாரு இல்லையா, ஏயலும் சிலை அண்ணல் செய்த ராமேஸ்வரம் அப்படின்னு. அது மாதிரியே அப்பர் சுவாமிகள் என்ன சொல்றார் அப்படின்னா, தேடி மால் செய்த கோயில் ராமேஸ்வரம் அப்படின்னு அவருடைய பதிகத்திலையும் பதிவு செய்கிறார். அப்புறம் இதே இதை வந்து திருஞான சம்பந்த சுவாமி இன்னொரு பதிகம் பாடியிருக்காரு அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அதாவது 3வது திருமுறையில 101வது திருப்பதிகமாக அமைஞ்சிருக்க அந்த திருப்பதிகம். அதுலயும் என்ன சொல்றாருன்னா, தேவியை வவ்விய தென்னிலங்கை அரையன் திரள்வாட்டி ஏவியல் வெஞ்சிலை அண்ணல் நன்னும் ராமேஸ்வரத்தாரை அப்படின்னு சொல்றாரு. இதே செய்தியா அங்கேயும் சொல்றாரு. அதே மாதிரி முதல் பாடல் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த அலைவளர் அப்படின்னு சொல்லி, அலைவளர் தன்மதியோடு அப்படின்னு. அதே மாதிரி இந்த திரும்ப இந்த 101வது அந்த திருப்பதிகத்திலையும் திருஞான சம்பந்த சுவாமிகள் அதே மாதிரியே அமைச்சிருப்பார். அதாவது அலைவளர் தன்புணல் வார்சடை மேல் அடக்கி ஓர் பாகம் மலைவளர் காதலி அப்படின்னு அந்த பாடல் அமைஞ்சிருக்கும். ரொம்ப அழகா ஒற்றுமையை நம்ம வந்து ஒப்புமைப்படுத்தி பார்த்துக்கலாம், அந்த மாதிரி அமைச்சிருப்பாரு. அது போலவே இதுலயும் தேவியை வவ்விய தென்னிலங்கை அரையன் திரள்வாட்டி ஏவியல் வெஞ்சிலை அண்ணல் நன்னும் ராமேஸ்வரத்தாரை அப்படின்னு ரொம்ப சிறப்பா சொல்றாரு. நம்ம சித்தத்துல மேவிய சிந்தையினார்கள்னா பெருமானை பற்றிய சிந்தனை நமக்கு எப்பவுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப பெருமானுடைய சிந்தனை நமக்கு இருந்ததுன்னா எப்படிப்பட்ட வினையை நம்ம பற்றி இருந்தாலும் அதெல்லாம் அழிந்து போயிடும் அப்படின்னு நம்ம திருமுறை நமக்கு அறிவுறுத்திக்கிட்டே இருக்கு.
இது அப்பர் சுவாமிகளும் ஒரு பதிகத்துல பெருமான்கிட்ட நமக்காக சொல்லி பாடுற மாதிரி பாடுவார். அதாவது சித்தமுன்றி சிவன் எம்பிரான் என்று பித்து பெருக பிதற்றுகின்றார் பிணி தீர்த்தருளாய் அப்படின்னு சொல்லி பெருமான்கிட்ட நமக்காக பாடுவார் அப்பர் சுவாமிகள். அப்படி யாரெல்லாம் சித்தத்துல பெருமானை பொருத்தி வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு மேல எந்த மாதிரியான பாவங்களை அவங்க செஞ்சிருந்தாலும் அது அவங்கள பற்றாமல் போகும் அப்படிங்கிறத சொல்றாங்க. இப்ப இந்த வினைங்கிறது நல்வினை தீவினை எதுவா இருந்தாலும் இல்லாமல் போயிடும். இப்ப வினைகள் இல்லாம போச்சுன்னா நமக்கு பிறவி இல்லாமல் போகும். அதுதான் நமக்கு தேவை. அப்ப அப்படிப்பட்ட ஒரு சிறப்பை நமக்கு இந்த ராமேஸ்வரம் என்ற அந்த திருத்தலம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அடுத்தது 3வது திருப்பாடல். மானன நோக்கி, அதாவது 2 வகையா இருக்கு. அதாவது இந்த வரியை ஒரு இடத்துல எப்படி பதிச்சிருக்காங்கன்னா, மானன நோக்கியை மானன நோக்கியை தேவி தன்னை அப்படின்னு ஒரு பதிவு இருக்கு. அடுத்தது இதுல எப்படி இருக்குன்னா, மானன நோக்கி வைதேவி தன்னை அப்படின்னு இருக்கு. இது மாதிரியே படிக்கிறேன்ப்பா. மானன நோக்கி வைதேவி தன்னை ஒரு மாயையால் காணதில் வவ்விய காரரக்கன் உயிர் செற்றவன் இனமிலா புகழண்ணல் செய்த ராமேஸ்வரம் ஞானமும் நன்பொருள் ஆகி நின்றதோர் நன்மையே அப்படின்னு பாடுறாரு. இப்ப மானன நோக்கி அப்படின்னு இப்ப யாரை இங்க சிறப்பா சொல்றாருன்னா, சீதாதேவியை சொல்றாரு. சீதாதேவி அவங்க இயற்கையாவே அவங்க ஒரு மிகவும் நற்குணம் வாய்ந்த ஒரு பெண்ணாக இருந்திருக்காங்க. அதனாலதான் அவங்களுக்கு அப்படிப்பட்ட சிறப்பான ஒரு கணவன் ராமபிரான் குணத்தில் சிறந்தவராக இருந்தார் அப்படிங்கிறத பாக்குறோம். அப்படிப்பட்ட ஒரு கணவனுக்கு ஒரு ஆணுக்கு ஏற்ற ஒரு பெண்ணாக சீதாதேவி இருந்தாங்க. அவங்கள சிறப்பா சொல்றாரு. மானன நோக்கி வைதேவி தன்னை, அப்படிப்பட்ட மான் போன்ற மருண்டு விழிகளை உடைய சீதாதேவியை ஒரு மாயையால் காணதில் வவ்விய காரரக்கன் அப்படின்னு சொல்றாரு. அந்த கார் அரக்கன் கருமையான தோற்றமுடைய அரக்கன்னால எப்படிப்பட்ட ஒரு தோற்றத்தோட இருப்பாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட அந்த கார் அரக்கன் அவனுக்கு உள்ளத்துலயும் அந்த கருமையோட வரான். இங்க ஒரு முனிவர் வேஷம் போட்டுட்டு பிச்சை எடுப்பது போல ஒரு மாயை செய்து சீதாதேவியை அந்த கோட்டை தாண்ட செய்து அப்படியே அந்த மண்ணோட பேத்து எடுத்துட்டு போயிடுறான் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். கம்பராமாயணத்துல கூட இதை சிறப்பா சொல்லியிருப்பாரு. அப்படின்னா, மண்ணினை எடுத்தான் மடந்தையை எடுத்திலன் விண்ணினை எடுத்தான் என விளங்கும் வல்லவன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்படி மண்ணோட பெயர்த்து ராவணன் கடத்தி சென்றுடுறான் இல்லையா, அதுதான் சொல்றாரு. ஒரு மாயையால் காணதில்னா, காணனா அந்த காட்டுல தானே இருக்காங்க ராமர் சீதா அவங்க 2 பேரும். அங்க ஒரு மாயை செய்து மாரீச்சனை வர வச்சு ராமனையும் லக்ஷ்மணனையும் வேற திசையை நோக்கி போக செய்து ராவணன் என்ன செய்யறான், சீதையை கடத்தி சென்றான். அதுதான் சொல்றாரு. காணதில் வவ்வியன்னா ஏற்கனவே பார்த்தோம், கவர்ந்து சென்ற அப்படிங்கிற பொருள். கார் அரக்கன், அந்த கார் அரக்கனாகிய ராவணனுடைய உயிர் செற்றவன். யார் அவரோட உயிரை செற்றதுன்னா போக்கியது என்ன, ராமபிரான். அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, ஈனமிலா புகழண்ணல் அப்படின்னு ரொம்ப அழகா சிறப்பிக்கிறார் திருஞான சம்பந்த சுவாமிகள். ஈனம்னா குற்றமே இல்லாத, ஒரு குறை கூட சொல்ல முடியாது, அப்படிப்பட்ட ஈனமிலா புகழை உடையவராக இருந்திருக்கார் ராமபிரான். ஈனமிலா புகழ் அண்ணல் செய்த ராமேஸ்வரம், ஈனமிலா புகழ் அண்ணலாகிய ராமர் செய்த ராமேஸ்வரம் அப்படின்னு பதிவிடுறாரு. அதாவது ஒரு குணங்கள் எல்லாம் ஒரு ஆண்னா எப்படி இருக்கணும், அதற்கான இலக்கணம் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதெல்லாம் பொருந்த பெற்றவராக ராமபிரான் இருந்தார். ஒரு குணக்குன்று அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்தவர் அவர். அதனால அவர் ஈனமிலா புகழ் அண்ணல் அப்படின்னு சொல்லி சிறப்பிக்கிறார் இங்க திருஞான சம்பந்த சுவாமிகள். இப்போ ஒரு மனுஷன்னா எப்படி இருக்கணும், புகழோட இருக்கணும் அப்படின்னு திருக்குறள்ல கூட நிறைய சொல்லுவாங்க. அதாவது ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் பொன்றாது நிற்பதொன்றில் அப்படின்னு சொல்லுவாரு திருவள்ளுவர். அதாவது இந்த பெருமையுடைய இந்த உலகத்துல எப்பயுமே அழியாம இருக்கக்கூடிய ஒரு பொருள் என்னன்னா ஒருவருடைய புகழ் தானா. இந்த புகழ், அப்படிப்பட்ட புகழை உடையவராக ராமபிரான் இருந்தார். அதனால அவரை ஈனமிலா புகழண்ணல் அப்படின்னு சொல்லி பாடுறாரு. அவர் செய்த ராமேஸ்வரம், அந்த ராமேஸ்வரம் எப்படிப்பட்டது அப்படின்னா, ஞானமும் நன்பொருள் ஆகி நின்றதோர் நன்மையே அப்படின்னு பாடுறார். ஞானமும், அப்ப அந்த ராமேஸ்வரத்துல போய் நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு கிடைக்க வேண்டிய ஞானம் கிடைச்சிரும். அந்த ஞானத்தின் வழி நமக்கு கிடைக்க வேண்டிய நன்பொருளாகி அந்த முக்தி பேர், இங்க நன்பொருளும் அப்படின்னு சேர்த்துக்கணும். ஞானமும் நன்பொருளும், அந்த வீடு பேர் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாடுறாரு. ஞானமும் நன்பொருள் ஆகி நின்றதோர் நன்மையே, அப்படிப்பட்ட நன்மையே நமக்கு இந்த ராமேஸ்வரத்துல நம்ம வழிபட்டோம்னா நமக்கு அது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பதிவு செய்கிறார் திருஞான சம்பந்த சுவாமிகள். அடுத்தது 4வது திருப்பாடல். இங்க ராவணனை
எப்படி வர்ணிக்கிறார் பாருங்க. உரை உணராதவன், காமம் எனும் உரு வேட்கையான், வரைபொரு தோல் இர செற்ற வில்லி மகிழ்ந்தேத்திய விரைமருவும் கடலோதம் மல்கும் ராமேஸ்வரத்து அரை அறவாட நின்று ஆடல் பேணும் அம்மான் அல்லனே அப்படின்னு சொல்லி பாடுறாரு. என்ன சொல்றாரு ராவணன் அப்படின்னா, அவன் வந்து உரை உணராதவன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது காமம் என்னும் உரு வேட்கையான் அப்படின்னு சொல்றாரு. காமம்ங்கிறது இந்த 6 குற்றங்கள்ல ஒன்றாக சொல்லப்படுது. அப்படிப்பட்ட அந்த காம வேட்கை வந்ததுனால அவனுக்கு வந்து எதுவுமே காதல விழாம போயிடுது. எல்லாரும் வந்து சொல்றாங்க, எப்படியோ பல அறிவுரைகளை சொல்றாங்க. அவனும் பல நீதி நூல்கள் எல்லாம் படிச்சவன் தான். இருந்தாலும் கூட காமம்ங்கிற அந்த குற்றம் வந்து பொருந்து பொழுது வேற எதுவுமே அவனுக்கு சிந்தனையில இல்ல. அவன் செஞ்சதையே நான் நடத்தி தீர்வேங்கிற அந்த ஒரு தீர்க்கமான எண்ணத்துல இருக்கான். அதனால அவனை வந்து உரை உணராதவன் அப்படின்னு சொல்றாரு. இந்த ராமபிரான் வந்த உடனே அங்க எல்லாருமே சொல்லுவாங்க, என்னன்னா அவரோட பையன் இந்திரஜித் சொல்லுவான், கும்பகர்ணன் சொல்லுவாரு, விபீஷணன் சொல்லுவாரு. யாரோட அறிவுரையுமே அவருக்கு வந்து காதலே விழாது. மண்டோதரி கூட ஒரு கட்டத்துல சொல்லுவாங்க, வேணாம் இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு அறிவுரை சொல்லுவாங்க. ஆனாலும் கூட எதையுமே காதல வாங்காம இருப்பாரு ராவணன். அப்படிப்பட்ட உரை உணராதவனாக இருந்தார் அப்படின்னு சொல்றாரு. அதாவது நல்ல உரைகளை, நல்ல சொற்களை உணராதவனாக, நீதியை உணராதவனாக சொல்றார். மாற்றான் மனையை நோக்கக்கூடாது அப்படிங்கிறது தானே சொல்றோம். பிறன் மனையை வந்து நோக்குதல்ங்கிறது ஒரு மிகப்பெரிய பாவம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நம்ம சமயத்துல சொல்லப்படுது. அப்படி ஒரு பாவத்தை செய்யறான் ராவணன். திருக்குறள்ல சொல்லுவாரு, எனைத்துணையர் ஆயினும் என்னாம் திணைத்துணையும் தேரான் பிறனில் புகழ் அப்படின்னு. அதாவது எத்தனை பெரியவனாக, எவ்வளவு பெரிய சர்வ ஆற்றல் பொருந்தியவனாக இருந்தாலும் சரிதான், எவ்வளவு பெரிய பெருமையுடையவராக இருந்தாலும் சரிதான், பிறன் மனையை நோக்குறான், பிறன் மனைவி மீது வேட்கை வைக்கிறான் அப்படின்னா அவனோட பெருமையெல்லாம் சீர்கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்றாரு. ஒரு திணை அளவு கூட அவனுக்கு பெருமை இருக்காதான், எல்லாமே அழிந்து போய்விடும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப ராவணன் செய்த இந்த செயல் ராவணனை மட்டும் பாதிக்கல, அவரோட குடும்பத்தையும் பாதிக்குது. அவரோட அந்த இலங்கைங்கிற அந்த தீவையே ஒன்றும் இல்லாம பண்ணிடுது இல்லையா. அப்படி வந்து ஒரு பேரழிவை ஏற்படுத்துது. இப்படி அந்த பிறன் மனையை வந்து நோக்குதல்ங்கிறது ஒரு பெரிய பாவ செயலா கருதப்படுது. அப்படிப்பட்ட அந்த பாவத்தை செய்தவனாக ராவணன் இருக்கான். அப்பதான் அதை பிறன்மனை நோக்காத பேராண்மை அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்ப பிறனோட மனைவி மேல நம்ம வந்து வேட்கை வைக்க கூடாதுங்கிறத நமது சமயம் ரொம்ப அழுத்தமா சொல்லுது. அப்ப வந்து என்ன செய்யறான், காமம் என்னும் ஒரு வேட்கையான், வரைபொரு தோல் இர செற்ற. வரைபொரு தோல்னா வரைனா மலை போன்ற தோள்களை உடையவனா இருக்கான் ராவணன். இப்ப அரக்கன் இல்லையா, அரக்கன்னாலே அவங்களோட தோற்றம் ரொம்ப பயங்கரமா இருக்கும் இல்லையா. அப்படிப்பட்ட மலை போன்ற தோள்களை உடையவனா இருக்கான். வரைபொரு தோல் இர இற்று போகும்படியாக செற்ற அழித்த வில்லி, இங்கன்னா வில்லினை உடையவர் யாருன்னா ராமபெருமான். வில்லி மகிழ்ந்து ஏத்திய அந்த ராமன் மகிழ்வுடன் ஏத்துறாராம். இங்க வந்து சிவபூஜை செய்யறார் அப்படின்னு பார்த்தோம். எப்படி ஏத்துறாரு பெருமான்ட்ட அப்படின்னா, தன்னுடைய அந்த பிரம்மகத்தி தோஷம் நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் இல்ல, மகிழ்ச்சி உள்ளத்தில இருந்து ஒரு அன்பு பெருக மகிழ்ச்சியோட அந்த பெருமானை போற்றி பாடுகின்றார். மகிழ்ந்து ஏத்திய விரைமருவும் கடலோதம் மல்கும் ராமேஸ்வரம். அந்த ராமேஸ்வரம் எப்படிப்பட்டதாக இருக்கு அப்படின்னா, விரைமருவும், விரைனா மனம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி இந்த கடல்லையே அந்த ஓதம் காத்துக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு மனம் இருக்கும், ஒரு வாசனை வரும், அதுதான் சொல்றாங்க. விரைமருவும் கடல் ஓதம்னா அந்த நீர் கசிவு இருந்துகிட்டே இருக்கிறது. கடல் ஓதம் மல்கும், அது வந்து மல்குதுன்னா பெரிய அந்த இடத்துல நிறைய இருக்கான். அந்த மாதிரி ஒரு தனிப்பட்ட ஒரு மனம் அங்க கமழுது. அப்படிப்பட்ட அந்த ராமேஸ்வரம் விரைமருவும் கடல் ஓதம் மல்கு அரை அரவு ஆட நின்று ஆடல் பேணும் அம்மான் அல்லனே. அந்த ராமேஸ்வரத்துல பெருமான் எப்படிப்பட்ட ஒரு ஆடலை வந்து பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, தன்னுடைய அறையில இடுப்புல வந்து அரவத்தை கட்டியிருக்கார். அரவுனா பாம்பை வந்து இடுப்புல கட்டிட்டு ஆடல் பேணுகின்றாராம். ஆடல்னா இங்க வந்து 5 கூத்த பெருமான் ஏற்றி கொண்டிருக்கின்றார். இப்படி ஒரு சிறப்பான ஒரு திருநடனத்தை நடத்திட்டு இங்க பெருமான் இந்த திரு ராமேஸ்வரம் என்ற திருத்தலத்திலே விற்றிருக்கின்றார் அப்படின்னு சொல்லி இந்த 4வது பாடலை நிறைவு செய்யறாரு. அடுத்தது 5வது பாடல். ஊருடை வெண்தலை கையிலேந்தி பல ஊர்தொறும் வீருடை மங்கையர் ஐயம் பெய்ய விரலார்ந்ததோர் ஏருடை வெல்கொடி எந்தை மேய ராமேஸ்வரம் பேருடையான் பெயரேத்தம் மாந்தர் பிணி பேருமே அப்படின்னு சொல்லி பாடுறாரு. ஊருடை வெண்டலை கையில் ஏந்தி, பெருமான் வந்து பிச்சைக்கு போகும்பொழுது நம்ம பார்த்திருப்போம், கையில வந்து வெண்டலை பிரம்ம கபாலத்தை ஏந்திட்டு போவார் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். அந்த கபாலம் எப்படி இருக்குன்னா ஊருடை வெண்டலை அப்படின்னு சொல்றாரு. இங்க ஊறுதல் அப்படின்னா கசியிறது அப்படிங்கிற பொருள்ல வரும்.
இல்லைன்னா தொட்டு தானே பெருமான் அந்த கபாலத்தை கிள்றாரு, அதனால அந்த பொருளை கூட எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஊருடை வெண்டலை, அப்படிப்பட்ட அந்த வெண்மையான தலையை மண்டையோட்டை கையில ஏந்தி பல ஊர்கள் தோறும் சென்று மங்கையரிடம் ஐயம் இருக்கிறாராம். அந்த மங்கையர் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா வீருடை மங்கையர் அப்படின்னு சொல்றாரு. வீருன்னா இந்த இடத்துல என்ன சொல்லலாம்னா ஒரு பெருமை, தனிப்பட்ட பெருமைன்னு சொல்லலாம், இல்ல கொஞ்சம் கர்வம் செருக்கு உடையவர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படிப்பட்ட வீருடை மங்கையரிடம் போய் இவர் ஐயம் இருக்கிறாராம். ஐயம்னா பிச்சை இருக்கிறார் பெருமான். அதாவது பெருமான் எதற்காக பிச்சை இருக்கிறார் அப்படிங்கறதெல்லாம் நம்ம தேவாரத்துல நம்ம பார்த்திருப்போம். அதாவது தொண்டர்கள் மேல கொண்ட அந்த அன்பின் காரணமா தான் பெருமான் பிச்சை ஏற்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். தொண்டர் தம் அருத்தியால் தம் அல்லல் சொல்லி ஐயமேற்பதன்றியும் அப்படின்னு பார்த்திருப்போம். அடுத்தது திருமூலரும் சொல்லுவாரு, அவர் உலகங்கள் எல்லாமே உடையவர் இல்லையா, உலகங்கள் எல்லாரும் உடைய அந்த பெருமான் எதற்காக போய் பிச்சை ஏற்கணும் அப்படின்னா தொண்டர்கள் எல்லாம் தன் போலவே உணவுக்காக தேடி அலையாமல் சித்தத்தை தன்னுடைய திருவடியிலே வைத்து அவர்கள் வீடு பெற அடையணும் அப்படிங்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி பதிவெழுவார். என்னன்னா, பறந்து உலகேழும் படைத்த பிரானை இறந்துண்ணி என்பார்கள், எற்றுக்கு இறக்கும் நிரந்தரமாய் தன் நினையும் தன் அடியார் இறந்துண்டு தன் கழல் எட்டச் செய்தானே அப்படின்னு சொல்லி. அப்ப பெருமான் பிச்சை ஏற்கிறதுக்கு பின்னாடியும் இப்படிப்பட்ட ஒரு கருணை செயல் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்படி பெருமான் ஐயம் ஏற்கிறாராம். அப்புறம் விரல் ஆர்ந்ததோர் ஏருடை வெல்கொடி. அப்புறம் என்ன வச்சிருக்காரு அப்படின்னா, விரல் ஆர்ந்ததோர்னா வீரம் மிக்க ஓர் ஏறு ரிஷபம், அது ஆற்றல் அடல் விடை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படிப்பட்ட அந்த ரிஷபத்தையே கொடியா வச்சிருக்காராம். விரல் ஆர்ந்ததோர் ஏருடை வெல்கொடி. எந்தைன்னு குறிக்கிறார் பெருமான. உரிமையோட பெருமான யாரோ ஒருத்தருங்கிற மாதிரி நம்ம வழிபடாம அவர் நம்ம கூடவே இருக்கிறவர், நம்முடைய தந்தை போன்றவர் அப்படிங்கிற ஒரு அந்த அன்பு, அந்த நெருக்கம், அதெல்லாம் இங்க காட்டுறார். அப்படிப்பட்ட எந்தை மேய ராமேஸ்வரம், மேயனா இங்க விரும்பி விற்றிருத்தல் அப்படின்னு பொருள். அப்படிப்பட்ட அந்த பெருமான், எந்தையாகிய அந்த பெருமான் விரும்பி விற்றிருக்கும் தலம் இந்த திரு ராமேஸ்வரம். அவர் பேருடையான் பெயரேத்தம் மாந்தர்பிணி பேருமே. இப்ப பேருடையான அந்த ராமேஸ்வரத்துல விட்டிருக்கும் அந்த பெருமான் பேருடையான் அப்படின்னு சொல்றாரு அந்த பெருமான. இப்ப பேருடையான வீடு பெற்றினை நல்கக்கூடியவர் அப்படிங்கிற பொருள் எடுத்துக்கலாம். இப்ப பேருன்னா நம்ம சாதாரணமா என்ன சொல்லுவோம், பெருமை புகழ், அப்படி அதையும் எடுத்துக்கலாம். இப்ப பேருடையான் பெயர், அந்த உடையானாகிய அந்த பெருமானுடைய பெயர் என்ன, அந்த நமச்சிவாய மந்திரம். நமச்சிவாய என்ற அந்த 5 எழுத்தை எப்பொழுதுமே யாரெல்லாம் ஏத்தி கொண்டிருக்கின்றார்களோ, போற்றி கொண்டே இருக்கின்றார்களோ அவர்களுடைய பிணி பேருமே அப்படின்னு சொல்லி பாடுறாரு. பேருதல்னா இந்த இடத்துல பெயர்தல் நீங்கி போகும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இங்க பிணினா என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, சாதாரணமாக உடல்ல ஏற்படக்கூடிய பிணி, அதோடு கூட மட்டும் இல்லாம பிறவியாகிய பிணி, பிறவியையே பிணி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அது நம்ம இந்த பிணிச்சு வச்சிருக்கு, பெருமாண்ட போய் நம்ம சேராம நம்ம பிணித்து வைத்துக் கொண்டிருக்கிறது, அதனால பிறவியை பிணி அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட அந்த பிணியும் நம்ம விட்டு நீங்கி போகுமா எப்போ அப்படின்னா, பெருமானுடைய நாமத்தை நம்ம திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் நம்ம தேவாரங்கள்ல தேவாரத்துல மூவருமே இந்த நமச்சிவாய திருப்பதிகளை நமக்கு அருளி செய்திருப்பாங்க இல்லைங்களா. இந்த நமச்சிவாய அதோட பெருமை என்ன அப்படிங்கறத அந்த பதிகங்கள் முழுவதுமே நமக்கு சொல்லி காமிச்சிருப்பாங்க. 12 திருமுறைகளிலுமே பெருமானுடைய திருநாமம் எப்படிப்பட்ட பெரும் பேற்றை நமக்கு கொடுக்குது அப்படிங்கிறத திரும்ப திரும்ப நமக்கு சொல்லியிருப்பாங்க. நாயன்மார்கள் வரலாற்றுலையும் பார்க்குறோம், அவங்களோட செயல் எப்பயுமே பெருமானை போற்றி பரவுவதாக தான் அமைஞ்சிருக்கும். அப்படி அந்த திருநாமத்தை நாம் எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு நம்முடைய பிறவி பிணி நம்மை விட்டு நீங்கும் அப்படிங்கிறத ரொம்ப ஆணித்தனமாக நமக்கு ஆச்சாரியர்கள் உபதேசம் செய்யறாங்க. அப்படி இதுலயும் சொல்றாரு, அப்படிப்பட்ட பேருடையான ஆகிய பெருமானுடைய பெயரை யாரெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுடைய பிணி விலகும், பேரும் அப்படின்னு சொல்லி பாடுறார். அடுத்தது 6வது திருப்பாடல். அணை அலைசூழ் கடல் அன்று அடைத்து வழி செய்தவன், பனையிலங்கும் முடிபத்து இருத்த பழி போக்கிய இணையிலி என்றும் இருந்த கோயில் ராமேஸ்வரம், துணையிலி தூமலர் பாதம் ஏத்த துயர் நீங்குமே அப்படின்னு சொல்றாரு இந்த 6வது திருப்பாடல்ல. இங்க இதை என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ராமபிரான் இங்கேருந்து இலங்கைக்கு போகணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா, பாலம் அமைக்கணும். அப்ப என்ன பண்றாரு அப்படின்னா, அங்க இருக்க அந்த வானர சேனைகள் எல்லாம் அங்க இருந்த பாறைகளை எல்லாம் கொண்டு அந்த கடல்ல ராமநாமத்தை எழுதி போட்டு அந்த சேதுங்கிற அந்த பாலத்தை ஏற்படுத்தினாங்க அப்படிங்கிறத ராமாயணத்துல நம்ம பாக்குறோம். அந்த செய்தியை தான் இங்க திருஞான சம்பந்த சுவாமிகளும் சொல்றாரு.
இப்ப இதுல இருந்து என்னன்னா, இப்ப ராமாயணம்ங்கிறது நமக்கு சும்மா ஏதோ கட்டுக்கதை, சும்மா கதை தான், அது ஒண்ணும் உண்மையான நடந்த செய்தி இல்லை அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. அது ஒரு உண்மையான நடந்த வரலாறு அப்படிங்கிறதுக்கான ஒரு சான்று இதெல்லாம். இப்ப அணை கடல் அணை அலைசூழ் கடல் அன்று அடைத்து வழி செய்தவன் அப்படின்னு சொல்றாரு. அலைசூழ் கடல், அலைசூழ்ன்ற அந்த கடல்ல என்ன பண்றாராம், அணையால அடைக்கிறாரு. அந்த கடலை அடைச்சு ஒரு பாலம் செய்யறாரு. அததான் அலைசூழ் கடல்ல அணை அடைத்து அப்படின்னு எடுத்துக்கணும். அலைசூழ் கடல் அன்று அலைசூழ் கடலில் அணை அடைத்து வழி செய்தவன், அப்படி செய்து வழி செய்யறாரு. அப்படின்னா ராமேஸ்வரத்திலேருந்து அந்த மன்னார் வளைகுடாங்கிற அந்த பகுதிக்கு அந்த இலங்கையில போய் அது போகுதுங்கிறது இன்றைக்குமே அது அறிவியல் பூர்வமாக நாசா ஒரு படம் வெளியிட்டாங்க. அதுல கூட இன்னைக்கு கூட அதற்கான அந்த தடம் தெரியுது. உள்ள ஒரு பாலம் இருக்கு, இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு ஒரு பாலம் அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கான சான்று இருக்கு. இது 14ஆம் நூற்றாண்டு வரைக்குமே அந்த பாலம் மேலதான் இருந்தது, போக்குவரத்து எல்லாம் இருந்துகிட்டு இருந்தது. அதற்கப்புறம் ஏற்பட்ட பெரிய சுனாமி போன்ற பெரிய இயற்கை சீற்றத்தினால அது கடலுக்குள்ள அழுந்தி போயிருக்கலாம் அப்படிங்கிற செய்தியெல்லாம் சொல்றாங்க. அது சேது பாலம் அப்படின்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட அந்த பாலத்தை பத்தி தான் இதுல சொல்றாரு. அணை அலை சூழ் கடல் அன்று அடைத்து வழி செய்தவன் அப்படிங்கிறது. இதுக்கு இன்னும் நமக்கு கம்பராமாயணத்துல எப்படி சொல்றாருன்னா, மழையெல்லாம் சுமந்து வானவர் கடலில் இட்டார். சாரி, வானரர்னா குரங்குகள். மழையெல்லாம் சுமந்து வானரர் கடலில் இட்டார், அலைகடல் அணையாய் தோன்றி அரும்பெரும் புகழை ஈன்றது அப்படின்னு சொல்றாரு கம்பராமாயணத்துல. இதுல அப்பர் சுவாமிகளும் இதே செய்திய அவருடைய திருப்பதியத்திலையும் பதிவு செய்யறார். என்னன்னா, கடலிடை மலைகள் தம்மால் அடைத்து மால் கருமம் முற்றி திடலிடை செய்த கோயில் அப்படின்னு சொல்றாரு. அவருடைய கருமம் முற்றினா என்ன, தான் என்ன வேலையா அங்க போறாரோ அந்த செயலை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த திடல்ல இந்த ராமேஸ்வரம் என்ற இந்த திருத்தலத்தை அமைச்சார் அப்படிங்கிறத பதிவு செய்யறாரு. அதாவது கடலிடை மலைகள் தம்மால் அடைத்து மால் கருமம் முற்றி திடலிடை செய்த கோயில் அப்படின்னு ரொம்ப அழகா பதிவு செய்யறாரு. அப்படிப்பட்ட அந்த வழி செய்தவனாகிய ராமபிரான் அவர் என்ன செய்யறாரு, பனை இலங்கும் முடிபத்து இருத்த பழி போக்கிய. பனை இலங்கும் முடினா பருத்த, ராவணனுடைய அரக்கர்களோட தலை சாதாரணமாவே எப்படி இருக்கும், ரொம்ப பருத்ததா ஓரமான பற்கள்லாம் வச்சுக்கிட்டு ஒரு பயங்கரமான தோற்றத்தோட இருப்பாங்க இல்லையா, அப்படிப்பட்ட அந்த தலைகளை இருத்தல்னா அழிக்கிறார். இப்போ இந்த அரக்கன் மிகப்பெரிய தவங்கள் செய்துதான் இந்த ராவணன் அப்படிப்பட்ட பெரும் ஆற்றலை எல்லாம் வாங்குறான் இல்லையா சுவாமிகிட்ட. அவனை அழிக்கணும்னா ராமபிரான் மாதிரியான ஒரு இறையொருள் பெற்ற ஒருவரால் தான் முடியும். அதுதான் அப்படிப்பட்ட பனை இலங்கும் முடிபத்து இருத்த பழி கொள்றார் இல்லையா ராவணனை வதை செய்த அந்த பழி போக்கிய. யார் போக்குறாங்க அந்த பழியை அப்படின்னா, இணையிலியாக நம்முடைய பெருமானுக்கு இணையா யாரையுமே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அவர் தான் முதல் முடிவு, எல்லாமே அவர் தான், ஆதி அந்தம் அத்தனையும் நமது பெருமான் தான். அவருக்கு இணையா வச்சு ஒருவரை போற்றவே முடியாது. அப்படிப்பட்ட இணையிலியாக நம்முடைய பெருமான் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒப்பாரும் மிக்காரும் இல்லாதவர் அப்படின்னு நம்ம பெருமானை சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த பெருமையுடைய பெருமானை இணையிலி என்றும் இருந்த கோயில் அப்படின்னு சொல்லி பாடுறார். அந்த பெருமான் என்ன பண்றாரா, அந்த திரு ராமேஸ்வரத்துல என்றுமே, இன்றும் அன்றும் என்றும்ங்கிற மாதிரி எப்பொழுதுமே அங்க வீட்டிலிருந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றார் அப்படின்னு பதிவு செய்யறாரு. இணையிலி என்றும் இருந்த கோயில் ராமேஸ்வரம், துணையிலி தூமலர் பாதம் ஏத்த துயர் நீங்குமே. அப்படிப்பட்ட அந்த இணையிலியாகிய அந்த பெருமான் துணையிலியாகவும் இருக்கார் அப்படின்னு சொல்லி பாடுறார். துணையிலி அப்படின்னா பெருமானுக்கு எதாவது துணை வேணுமா அப்படின்னா வேணாம். நமக்கு தான் எங்கேயாவது போகணும் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, ஒரு பாதுகாப்புக்காக யாரையாவது அழைச்சிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரியான தேவைகள்லாம் நமக்கு இருக்கு. ஆனா பெருமான் எப்பவுமே துணையிலியாக இருக்காராம். இதுதான் மாணிக்கவாசக சுவாமிகள் பாடுவார் இல்லையா, தாயுமிலி தந்தையிலி தான் தனியன் காணேடி அப்படின்னு. தான் தனியன் ஆயிடினும் காயில் உலகனைத்தும் கற்பொடிகான் சாழலும். அப்படிப்பட்ட பேராற்றல் மிக்கவராகிய நம்ம பெருமான் இணையிலியாக இருக்கார் அப்படின்னு துணையிலியாக இருக்கார் அப்படின்னு சொல்றாரு. அப்பர் சுவாமிகள் ஒரு பதிகத்துல சொல்லுவார், தொண்டலால் துணையும் இல்லை ஐயன் ஐயாரனார்க்கேன்னு. அவருக்கு பெருமானுக்கு துணை அப்படின்னு சரி, துணையிலியாக தான் பெருமான் இருக்கார். ஆனாலும் தன்னுடைய பக்கத்துல யாரெல்லாம் வச்சுட்டு இருப்பாரு அப்படின்னா, பூதப்படைகளை வச்சுட்டு இருப்பாரு. அப்புறம் தொண்டர்கள் புடைசூழதான் பெருமான் இருப்பார். அப்படிப்பட்ட சிறப்பு உடையவர் நம்முடைய பெருமான். அவர் துணையிலி அப்படின்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட துணையிலியாகிய பெருமானுடைய தூமலர் பாதம், தூய்மையான அந்த மலர் போன்ற திருவடிகளை ஏத்த போற்றி பாட நம்மை பற்றி இருக்கும் துயர் போகும், நீங்கும் அப்படின்னு சொல்றாரு. தூமலர் பாதம் ஏத்த
துயர் நீங்குமே அப்படின்னு சொல்றாரு. இதைதான் இப்ப நான் எனக்கு தலைப்பாக கொடுத்து அம்மா பேச சொல்லியிருக்காங்க. இப்ப பெருமானுடைய திருவடி சிறப்பை நம்ம இங்க பார்க்கணும். பெருமானுடைய திருவடியை போற்றுவதுங்கிறது தான் திருப்பதிகங்கள் எல்லாத்துலயுமே நமக்கு ஆச்சாரியர்கள் நமக்கு சொல்லி மீண்டும் 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 அதே தான் சொல்லுவாங்க. பெருமானுடைய திருவடியை நம்ம பற்றி கொள்ள வேண்டும், எப்பயுமே அந்த சிந்தனையிலேயே இருக்கணும். திருவடி சிந்தனையிலேயே நம்ம இருந்தோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு அபாயமும் இருக்காது அப்படின்னு எல்லாம் நமக்கு அறிவுறுத்துவாங்க. ஏன்னா திருவடி தான் நமக்கு இலக்கு, ஒரு உயிரோட இலக்கு அப்படிங்கிறதுனா அந்த திருவடியை சென்று சேருதல் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை போற்றுவதற்காக அப்பர் சுவாமிகள் ஐயாரன் அடித்தலைமைன்னு மிக அருமையான ஒரு பதிகமம் பாடி செஞ்சிருப்பார். அடுத்தது திருவடி திருத்தாண்டகமும் செஞ்சிருப்பார். அரவணையான் சிந்தித்த அரற்றும் அடின்னு அந்த பெருமானுடைய திருவடி எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்தது, அந்த திருவடியை நாம் சென்று போற்றி பாடணும் அப்படின்னா நமக்கு அது எப்படிப்பட்ட பேரு கொடுக்கும் அப்படிங்கறது எல்லாத்தையும் ரொம்ப அழகா பதிவு செஞ்சிருப்பார். அடுத்தது அதுலயே சொல்லுவாரு துன்ப கடலிடை தோணி அப்படின்னு. ஏன்னா இதுல என்ன சொல்றாரு, துயர் நீங்குமே அப்படின்னு பாடுறாரு திருஞான சம்பந்த சுவாமிகள். இதேதான் அப்பர் சுவாமிகளும் சொல்றாரு, பெருமானுடைய திருவடி எப்படி இருக்குமா, துன்ப கடலிடை தோணி அப்படின்னு சொல்றாரு. நம்ம பிறவியில ஏதோ ஒரு துன்பத்துல சிக்கி தவிச்சிட்டு இருக்கோம், கரையேற முடியாம நம்ம இருக்கோம் அப்படின்னா அந்த நேரத்துல நமக்கு ஒரு தோணி போல செயல்பட்டு பெருமானுடைய திருவடி நம்ம இன்பக்கரை முகந்து எற்றும் திறத்தன அப்படின்னு சொல்லி பாடுவார். இப்ப இன்பக்கரை எந்த இடத்துக்கு எங்க இன்பம் இருக்கோ அதை நோக்கி பெருமான் நம்மளை செலுத்துவாராம். பெருமானுடைய திருவடி நம்மை செலுத்துமா. அப்படிப்பட்ட பெருமையுடையது பெருமானுடைய திருவடி, அதை பற்றி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்குதான் மாணிக்க வாசக சுவாமிகளும் சிவபுராணத்துல பாடும்பொழுதே போற்றி பாடுவார். ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி அப்படின்னு எல்லாம் அந்த பாடுவார் இல்லையா, அப்படியே அவருடைய திருவடியை போற்றி பாடுவாரு. அடுத்தது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்லும் பொழுது திருப்பூன்கூர் திருத்தலத்துல பாடுவார் இல்லையா, அந்த நாளன் உன் அடைக்கலம் புகுத அவனை காப்பது காரணமாக வந்த காலன் தன் ஆறுயிர் அதனை ஒவ்வினாய்க்கு உன்றன் வன்மை கண்டு அடியேன் எந்தை நீ எனை நமன் தமர் நிலையில் இவன் மற்ற என் அடியான் என விளக்கும் சிந்தையால் வந்துன் திருவடி அடைந்தேன் செழும்பொழில் திருப்பன்குருளானேன்னு பாடுவார். அப்போ பெருமானே நீ எனக்கு சான்று இருக்கு, உன்னுடைய திருவடியை யாரெல்லாம் பற்றிட்டாங்களோ, யாரெல்லாம் உன் திருவடியை போற்றி பாடிக்கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு எல்லாம் எப்படிப்பட்டதான ஒரு நன்மை விளையும் அப்படிங்கறது எனக்கு சான்றாவே எனக்கு கிடைச்சிருக்கு. அதனால நானும் உன்னுடைய திருவடியை பற்றி கொண்டேன், அப்போ நீ என்ன காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா பாடுவாரு. இப்படி 12 திருமுறைகள்லையுமே நமக்கு திருவடியோட சிறப்பு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதோட சேக்கிழார் பெருமானும் அதுதானே பாடுவாரு, உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான்னு அந்த மல் போன்ற அந்த திருவடிகளை வணங்கி போற்றி பாடுவார். அப்படிப்பட்ட சிறப்புடையதாக பெருமானுடைய திருவடி இருக்கு. அப்படிப்பட்ட அந்த திருவடியை நாமும் போற்றி பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். அப்படி பிடித்து கொண்டோம் அப்படின்னா இந்த மலை போல வரும் இந்த துயரெல்லாம் நமக்கு பனி போல விலகிவிடும் அப்படிங்கிறத நமக்கு அறிவுறுத்துறாங்க. அடுத்தது 7வது திருப்பாடல். இப்ப இந்த நவகிரகங்களையும் நம்ம ராமாயணம் படிக்கும் பொழுது பார்த்திருப்போம். அதாவது என்னன்னா இந்த ராவணன் பெருமானிடம் வரங்கள் பெறும்பொழுது வரங்களை பெற்று அந்த ஆணவம் தானாவே அந்த அரக்கர்களுக்கு எல்லாருக்குமே என்ன ஒரு இயல்பு அப்படின்னா, பெருமாண்ட போய் கஷ்டப்பட்டு கடும் தவம் செஞ்சு பேராற்றல் அந்த என்னென்னமோ வரங்கள் எல்லாம் வாங்கிடுவாங்க. வாங்கினதுக்கு அப்புறம் அதை செயல்படுத்தி பார்க்கும்பொழுது அவங்களுக்குள்ள ஒரு கர்வம் ஏற்பட்டுரும். கர்வம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் அந்த அறநெறியிலிருந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா. அப்படிதான் என்ன பண்றான் ராவணனும் என்ன செய்யறான் அப்படின்னா, இயற்கைக்கு மாறாக அந்த அந்த கிரகங்கள் எல்லாம் வானத்துல இருக்கிற கிரகங்கள் எல்லாத்தையும் பிடிச்சி சிறையில போட்டுருவார் அப்படிங்கிறத பாக்குறோம். அந்த செய்தியை இங்க பதிவு செய்யறாரு. சனி புதன் ஞாயிறு வெள்ளி திங்கள் பல தீயன முனிவது செய்துகந்தானை வென்ற அவ்வினை மூடிட இனி அருள் நல்கிடு என்று அண்ணல் செய்த ராமேஸ்வரம் பனிமதி சூடி நின்று ஆடவல்ல பரமேட்டியே அப்படின்னு சொல்லி பாடுறாரு. இப்ப இங்க சனி புதன் ஞாயிறு வெள்ளி திங்கள் அப்படின்னு இந்த இதெல்லாம் சொல்லிட்டு செவ்வாய் வியாழன்லாம் சொல்லலாம், அதெல்லாம் நம்ம சேர்த்துக்கணும். இப்படிப்பட்ட அந்த கிரகங்களை எல்லாத்தையும் என்ன செய்யறார் ராவணன் அப்படின்னா, பிடிச்சு சிறையில போட்டு அதோட மட்டும் இல்லாம பல தீய அதுங்களுக்கு என்னெல்லாம் கஷ்டத்தை கொடுக்க முடியுமோ எல்லாத்தையும் கொடுத்து முனிவதுன்னா கோபமா என்னென்ன தீங்கோ செஞ்சு அப்புறம் உகக்க வேற செய்யறாராம். முனிவது செய்து உகந்தானை உகந்திருக்கான். அப்படியே அந்த அளவுக்கு ஒரு ஆணவம் மேலிடுது. உங்களால என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆணவம் மேலிட்டனால செய்யறான். முனிவது செய்து உகந்தானே. அப்படி ஒரு கட்டத்துக்கு மேல அநீதி அதிகமாகுதுன்னா அங்க ஒருத்தர் வருவார் இந்த நீதியை நிலைநாட்ட அப்படிங்கிற மாதிரி அங்க ராமபிரான் போறாரு. போய் என்ன செய்ய
அவரை வீழ்த்துறாரு. அப்போ வென்றனா இங்க வந்து ராவணனை அழித்த அவ்வினை உடனே என்ன செஞ்சிருது, வினை வந்து அவரை பற்றி கொள்ளுது. ஏன்னா ராவணன் ஒரு சிவபக்தன், அவன் வந்து நீதி நெறியிலிருந்து தவறான், அதனால அவனை கொல்ல வேண்டிய சூழல் ஏற்படுது. அதனால கொன்ற உடனே என்ன ஆயிடுது, அவருக்கு வந்து வினை பற்றி கொள்ளுது. அப்ப அந்த வினை வந்து இவரை சூழ்ந்து கொள்ளுதான், மூடிடுதான். அப்ப அந்த வினை மூடிட சரி வேற வழி இல்லை, இனிமே என்ன செய்யணும், இதுல இருந்து நம்ம வினைனா இப்ப எல்லாருமே வினைங்கிறது அவ்வளவு ஒரு கடுமையான ஒரு தன்மை உடையது அப்படிங்கிறத பாக்குறோம். யாரா இருந்தாலும் அந்த வினைக்கு வந்து ஆட்பட தான் வேணும். நம்ம நல்வினை செய்தாலும் அதற்கான பலனை அனுபவிக்க தான் வேணும். தீவினை செய்திருந்தாலும் அதற்கான பலன் வந்து நம்ம வந்து பிறவிதோறும் வந்து நம்ம வந்து அடக்கும் அப்படிங்கிறத பாக்குறோம். அப்ப அப்படிப்பட்ட அந்த வினை இப்ப ராமபிரானுக்கே அப்படிப்பட்ட சூழல்னா அப்ப என்ன செய்யறாரு, அவருக்கு தெரியுது என்ன செய்யறாரு, பெருமான்கிட்ட போய் சரணடைஞ்சோம்னா மட்டும்தான் நம்ம நம்ம காப்பாற்றிக் கொள்ளலாம் இந்த வினையிலிருந்து அப்படின்னு என்ன செய்யறாரு, பெருமான்கிட்ட போய் சரணடைஞ்சிடறாரு. இனி அருள் நல்கிடு அப்படின்னு கேட்கிறான் பெருமான்கிட்ட. பெருமானே அப்படின்னு அங்க லிங்கத்தை ஸ்தாபனம் செஞ்சு பூஜை பண்ணி பெருமானே இனி அருள் நல்கிடு அப்படின்னு வேண்டிக்கிறார். என்று அண்ணல் செய்த ராமேஸ்வரம், என்று அண்ணலாகி அந்த ராமபிரான் செய்த ராமேஸ்வரம். அங்க பெருமான் எப்படி இருக்காரு, பனிமதி சூடி நின்று ஆடவல்ல பரமேட்டி அப்படின்னு சொல்றாரு. ஆடவல்ல பரமேட்டியே அப்படின்னு சொல்றாரு. இப்ப பெருமான் பனிமதி, இங்க வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தப்ப சரணாகதியை அடைந்தவர்களை வந்து காக்கும் இயல்புடையவர் நமது பெருமான் அப்படின்னு பார்த்திருப்போம். சந்திரன் வந்து அவருடைய ஒவ்வொரு கலையாக வந்து அழிந்து போய்விடும் சூழல்ல போய் பெருமான்கிட்ட சரணடைகிறார். பெருமானுடனே அந்த கலையை எடுத்து தன்னுடைய முடியில சூடிக்கொண்டு காத்தருள்றார். அப்புறம் இந்த கடல் நஞ்சு ஆர்த்து அந்த ஆழகாலம் வந்து கடல்ல இருந்து வரும்பொழுதும் அந்த தேவர்கள் எல்லாம் ஓடுறாங்க, வேற எங்க போறதுன்னு தெரியல, எப்படி நம்மள வந்து தப்பிச்சுக்கிறதுன்னு தெரியாம ஓடி போய் கடைசியில அவங்க சரணடைகிற ஒரு இடம் பெருமானுடைய திருவடி தான். அங்கேயும் பெருமான் வந்து காப்பாத்துறாரு. அப்புறம் வந்து முப்புராதி அசுரர்கள்ட்ட மாட்டிக்கிட்டு இந்த தேவர்கள் எல்லாம் பயங்கரமா படாத பாடுபடும் பொழுது கடைசியா அவர்களும் ஓடி சென்று சரணடையும் ஒரே இடம் வந்து புகலிடமாக இருக்கிறது பெருமானுடைய திருவடி தான். அப்படி இங்க ராமபிரானும் பெருமான்கிட்ட வந்து சரணடைகிறாரு. இனி அருள் நல்கிடு அப்படின்னு கேட்டுக்கிறாரு. அதனால பெருமானவருடைய பழியை போக்கி அருள்கின்றார் அப்படின்னு பாக்குறோம். அங்க வந்து பனிமதி சூடி நின்று ஆடுகின்றாரா நம்முடைய பெருமான். பரமேட்டினா மேலான தலைவராக நம்முடைய பெருமான் இந்த ராமேஸ்வரம் என்ற திருத்தலத்திலே இருக்கின்றார் அப்படின்னு சொல்லி பாடுறாரு. அதாவது இந்த இருசுடர் மீது ஓடாமைன்னு சொல்லி கூட ஒரு பதிகத்துல அப்பர் சுவாமிகள் பதிவு செஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அது எந்த பதிகம்னு எனக்கு தெரியல. அப்படி வந்து இந்த கிரகங்களை வந்து ராவணன் வந்து சிறையில் அடைத்த அந்த செய்தியையும் இங்க பதிவு செய்யறாங்க. இப்ப இந்த பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை, எப்படிப்பட்ட பாவமா இருந்தாலும் சரிதான், அந்த பாவத்தை வந்து நன்னி நின்று அறுப்பது நமச்சிவாயவே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. விண்ணுறு அடிக்கிய விறகின் வெவ்வழல் உண்ணிய புகில் அவை ஒன்றுமில்லையாம், பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னி நின்று அறுப்பது நமச்சிவாயவே. இப்ப நம்ம எப்படிப்பட்ட ஒரு பாவத்தை செஞ்சிருந்தாலும் கூட அந்த பாவத்திலிருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னா அதற்கு ஒரே வழி பெருமானிடம் சரணடைவதும் பெருமானுடைய புகழை பாடுவதும் அவருடைய திருநாமத்தை உச்சரிப்பது போன்ற இந்த செயல்கள் தான். திருவடம், அதாவது திருநீர் அணிந்துகிறது, உத்ராட்சம் போட்டுக்கிறது, பெருமான் மீது கொண்டு அந்த உண்மையான அன்பு, நம்ம செஞ்ச அந்த தவறை நினைத்து வருந்தி இனிமே ஏதோ தேவையாமல் தவறு செஞ்சுட்டேன் ஏதோ சூழல் காரணமாக அப்படின்னு சொல்லி பெருமான்கிட்ட வந்து இனிமேல் காப்பாத்துன்னு சொல்லி நம்ம சரணடைஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து நிச்சயமாக நாம் காப்பாற்றப்படுவோம் அப்படிங்கிறது தான் இந்த செய்தியெல்லாம் நமக்கு சொல்லுது. அடுத்தது 8வது திருப்பாடல். பெருவரை அன்று எடுத்து ஏந்தினான் தன் பெயர் சாய்கெட அருவரையால் அடர்த்து அன்று நல்கி அயன்மால் எனும் இருவரும் நாடி நின்று ஏத்து கோயில் ராமேஸ்வரத்து ஒருவனுமே பலாகி நின்றதோர் வண்ணமே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எப்பவுமே திருஞான சம்பந்த சுவாமிகள் அவருடைய 8வது திருப்பாடல்ல ராவண பங்கம் பற்றிய அந்த செய்தியை தான் சொல்வாரு. அதே மாதிரி இதுலயும் சொல்றாரு. பெருவரை அன்று எடுத்து ஏந்தினான். பெருவரைனா இங்க கைலாயமலையை அன்று ஒரு நாள் என்ன பண்றான், இப்ப எப்படிப்பட்ட ஒரு ஆணவம் இருக்கு பாருங்க. பெருமான் வீட்டிற்கும் அந்த திருமாமலை, பெரிய மலை, கைலை மலைன்னு தெரிஞ்சும் கூட அதை போய் அப்படியே பெயர்த்து எடுக்கிறான். ஏன்னா நம்மை வெலவல்லவர் யார் அப்படிங்கிற அந்த ஒரு ஆணவம், அந்த ஆணவ மெலிட்டினால போய் எடுக்கிறான். உடனே பெருமான் என்ன செய்யறாரு, அவனுடைய பெயர், அவருடைய புகழ் எல்லாம் வீழ்ந்து போகும்படியாக பெயர் சாய்கட, சாய்தல்னா இங்க அழிந்து போகிற மாதிரி, பெயர் சாய்கட அருவரையால் அடர்த்து, அந்த வரைய வச்சு, வரையினா மலை, அந்த மலையை வந்து லேசா ஒரு அழுத்தம் கொடுத்து அடர்க்கிறார் ராவணன், அந்த செய்தியை சொல்றாரு. அடர்த்து அன்று நல்கி, அப்புறம் என்ன செய்யறான் ராவணன்,
வழி தாங்க முடியாம சாமகானம் பாடுறான். அப்புறம் பெருமான் அவனுக்கு எவ்வளவோ அருள்கள் வழங்குறார் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். அதுதான் அன்று நல்கி அப்படின்னு சொல்றாரு. அதை சொல்லிட்டு அடுத்தது எப்பவுமே 9வது பாடல்ல அந்த அடிமுடி தேடு பாடலத்தை பாடுவாரு. இங்க இப்ப நமக்கு இந்த 9வது திருப்பாடல் நமக்கு கிடைக்கல. ஆனா அந்த செய்தியை இந்த 8வது திருப்பாடல்லையே அமைச்சு பாடியிருக்கார். அதாவது என்ன சொல்றாருன்னா, அயன் மாலினும் இருவரும் நாடி நின்று ஏத்து கோயில் அப்படின்னு பாடுறாரு. இந்த ராமேஸ்வரம் எப்படிப்பட்ட பெருமை உடையது அப்படின்னா, திருமால், அயன்னா பிரம்மதேவர், மால்னா திருமால். இப்ப பிரம்மதேவனும் திருமாலும் நாடி வந்து இங்க ஏத்துறாங்களாம். அங்க ராமேஸ்வரத்துல விற்றிருக்கின்ற இந்த பெருமானை மிக்க விருப்பத்துடன் வந்து போற்றி பரவுகின்றார்கள் அப்படிங்கிற செய்தியை சொல்றாரு. அயன் மாலினும் இருவரும் நாடி நின்று ஏத்து கோயில் ராமேஸ்வரத்து ஒருவனுமே, அந்த ராமேஸ்வரத்தில் விற்றிருக்கும் அந்த பெருமான், அந்த ஒருவனுமே பல ஆகி நின்றதோர் வண்ணமே அப்படிங்கிறாரு. என்ன மாதிரியான ஒரு இயல்போட பெருமான் இருக்காரு, ஒரு ஆற்றலோட இருக்கார் அப்படின்னு சொல்றாரு. அதாவது பெருமான் ஒருவன் தான், அந்த ஒரு பெருமான் தான் பலவாகி இருக்காராம். எங்குமே சர்வ வியாபியாக இருக்கின்றார், அனைத்திலும் பெருமான் நிறைந்திருக்கின்றார் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஒருவனுமே பலவாகி நின்றவா தோநோக்கம் ஆடாமோ அப்படின்னு மாணிக்கவாசக சுவாமிகளும் பதிவு செய்வார். இப்ப அந்த பெருமான் தான் ஓருருவாயினை மானாங்கார் தீரையல்பாயின்னு இந்த உலகத்தை வந்து நடத்துவதற்காக பெருமான் பல்வேறு வேடம் தாங்கி வருவார் அப்படின்னு எல்லாம் பார்ப்போம். இதுதான் திருமூலரும் ஒன்றவன் தானே அப்படின்னு சொல்லி பாடுவாரு. இது வந்து திருஞான சம்பந்த சுவாமிகள் ஒரு பாடல்ல ரொம்ப அழகா பதிவு செஞ்சிருப்பார். அதாவது பெருமான் வந்து எங்குமே பெருமானுடைய அந்த அருளாட்சி தான் இருக்குங்கிறத, எல்லாத்துலயும் பெருமான் இருக்காரு, எங்கேயுமே நிறைந்திருக்கின்றார் அப்படிங்கிற அந்த செய்தியை எப்படி சொல்றாருன்னா, தேவரா வராரு, அசுரரா வருவாராம், இந்த ஐம்பூதங்களாக பெருமான் இருப்பாராம், அயன் மால் ருத்ரர் இவங்க அனைத்து ரூபமாகவும் பெருமான் தான் வருவார் அப்படிங்கிற செய்திய திரு முதுகுன்றத்துல பதிவு செய்வார். அதாவது தேவராயும் அசுரராயும் சித்தர் செழுமறை சேர் நாவராயும் நன்னு பாரும் விண் எரிகால் நீரும் மேவராய விரைமலரோன் செங்கன் மால் ஈசன் எனும் மூவராய முதலொருவன் மேயது முதுகொன்றே அப்படின்னு. அனைத்திலும் பெருமான் தான் இருக்கார் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். நம்ம தான் அதை உணர்ந்து கொள்ளாம இருக்கோம். எங்குமே பெருமான் வியாபித்து இருக்கின்றார். அப்படிப்பட்ட அந்த ஒருவன் பலவாகி நிற்கிறார். உயிர்களின் பக்குவ நிலைக்கு ஏற்ப வெவ்வேறு வேடம் தாங்கி வந்து அது அந்த உயிர்களை முக்தி பெற்று நோக்கி அழைத்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அறக்கருணை மரக்கருணை இவற்றையெல்லாம் செஞ்சு கொண்டிருக்கார். அதை தான் இங்க சொல்றாரு, ஒருவனுமே பலவாகி நின்றவோர் ஒரு வண்ணமே அப்படின்னு சொல்லி பாடுறாரு. அடுத்தது 9வது திருப்பாடல் நமக்கு கிடைக்கல. அடுத்தது 10வது திருப்பாடல். சாக்கியர் வன் சமன் கையர் மெய்யில் தடுமாற்றத்தார் வாக்கியலும் உரை பற்றுவிட்டு மதி உண்மையால் ஏக்கியலும் சிலை அண்ணல் செய்த ராமேஸ்வரம் ஆக்கிய செல்வனை ஏத்தி வாழ்மின் அருளாகவே அப்படின்னு நமக்கு உபதேசம் செய்யறார். அதாவது என்ன சொல்றாருன்னா, 9வது திருப்பாடல்ல சமன் சாக்கியர்களை பற்றி திருஞான சம்பந்த சுவாமிகள் பாடுவாரு. அதேதான் இங்கேயும். சாக்கியர் அதாவது அந்த புத்தர்கள், வன் சமன் கையர், வன்னுன்னா அவங்க ரொம்ப அவங்களோட இயல்பு எப்படி இருக்குன்னா ஒரு உண்மையானதாக இருக்கு, ஒரு ஈவு இறக்கம் இல்லாதவங்களா இருப்பாங்க அப்படிங்கிறத அப்பர் சுவாமிகள் வரலாற்றை படிக்கும் பொழுது நம்ம பார்த்திருக்கோம். அப்படிப்பட்ட வன் சமன் கையர்னா கீழானவர்கள் அப்படின்னு பொருள். அப்போ வன் சமன் கையர் மெய்யில் தடுமாற்றத்தார், அவங்களுக்கு எல்லாம் என்ன அப்படின்னா தடுமாற்றம் உடையவர்கள். அவர்களுடைய கொள்கையிலேயே அவங்களுக்கு வந்து ஒரு உறுதிப்பாட்டோட இல்லாம அவங்களோட கொள்கை என்னன்னா அத்தி நாத்தி அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. அத்தினா இருக்கு, நாத்தினா இல்ல, இருக்கா இல்லையானா இருக்கு இல்ல அப்படின்னு ரெண்டுமே சொல்லுவாங்க. ஒரு மெயில் தடுமாற்றமுடையவர்களாக இருக்காங்க. அதாவது அஸ்தினா சம்ஸ்கிருதத்துல இருக்குன்னு அர்த்தம், நான் அஸ்தினா இல்ல அப்படின்னு அர்த்தம். அப்ப ரெண்டு கொள்கையுமே அவங்க வச்சுட்டு இருக்க மாதிரி அவங்களுடைய உரையில வந்து தடுமாற்றமுடையவர்களாக இருக்காங்க. தடுமாற்றத்தார் வாக்கியலும் உரை பற்றுவிட்டு அவருடைய சொல்ல வந்து நம்ம அப்ப அவங்களுக்கே ஒரு தெளிவு இல்லாதுங்கும் போது அவங்களோட சொல்ல கேட்டுட்டு நம்ம போனோம்னா நமக்கு கண்டிப்பா ஒரு நன்னெறியாக அது இருக்காது அப்படிங்கறத சொல்றாரு. அதனால வாக்கியலும் உரை பற்றுவிட்டு அதை நீங்க பற்றாதீர்கள். அப்ப எதை பற்றி கொள்ளணும் அப்படின்னா மதி ஒன்மைனா இந்த இடத்துல ராமபிரானுடைய அந்த மதியை பற்றி சொல்ற. மதி உண்மைனா ஒரு பிரகாசம், அந்த அறிவு வந்து விளங்கி தோன்றுதான். மதி உண்மையால் ஏக்கியலும் சிலை அண்ணல்னா ராமபிரான். அந்த ஏன்னா அம்பும் சிலையும் உடைய அந்த ராமபிரான், ஏக்கியலும் சிலை அண்ணலாகிய அந்த ராமபிரான் மதி உண்மையால் செய்த ராமேஸ்வரம்னு சொல்லி பாடுறார். மதி உண்மைனா அவருக்கு அறிவுபூர்வமாக ஞானம் அவருக்கு இருக்கு,
என்னன்னா இப்படிப்பட்ட பெரிய பழியாகி அந்த பழியில இருந்து பாவங்கள்ல இருந்து நம்ம வந்து விடுவிப்பது சிவனுடைய சிவபெருமான் பூஜை மட்டுமே, சிவனை வழிபடுவது மட்டுமே அதற்கு தீர்வுங்கிற அந்த மதி உண்மை இருந்திருக்கு அவருக்கு. அதனாலதான் இங்க ராமேஸ்வரத்துல வந்து லிங்கஸ்தாபனம் செய்து பெருமானை பூஜித்து அந்த தோஷத்திலிருந்து அவர் வெளியேறார். அப்படிப்பட்ட மதி உண்மையால் ஏக்கியலும் சிலை அண்ணலாகிய ராமன் செய்த ராமேஸ்வரம் ஆக்கிய செல்வனை ஏத்தி வாழ்மின் அருளாகவே அப்படின்னு சொல்றாரு. இங்க ஆக்கிய செல்வன் அப்படின்னா இந்த உலகத்தில் உள்ள பெருமானை சொல்றார். அதாவது சிவபெருமானை ஆக்கிய செல்வன் அப்படின்னு சொல்றாரு. ஆக்கிய செல்வனை ஏத்தி வாழ்மின், இப்ப யாவற்றையும் ஆக்குபவன் ஈசன் அப்படிங்கிற ஒரு சொல் நமக்கு சொல்லுவாங்க. இப்ப ஆக்குபவன் ஈசன் அந்த மதி உண்மை ராமபிரானுக்கு இருந்திருக்கு. அதனாலதான் அவர் அங்க வந்து லிங்கஸ்தாபனம் செய்து பெருமானை பூஜிக்கிறார். அதனால அப்படிப்பட்ட அந்த ஆக்கிய செல்வனாகிய நம்முடைய பெருமானை யாவுமே ஈசன் செயல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, எல்லாமே வந்து ஈசனோட செயல் தான். அவர் இல்லாம ஒரு அணு கூட அசையாது அப்படிங்கிற அந்த தெளிவு அது உடையவராக ராமபிரான் இருந்திருக்காரு. அப்படி ஆக்கிய செல்வனை ஏத்தி வாழ்மேன், அப்படிப்பட்ட அந்த பெருமானை, பெருமையுடைய இந்த பெருமானை எப்பொழுதுமே போற்றி வாழுங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஏத்தி வாழ்மின் அருளாகவே, உங்களுக்கு வந்து அருள் வந்து விளையணும், ஒரு நல்ல அப்படின்னா இப்படி அந்த ராமேஸ்வரத்தில் விற்றிருக்கும் அந்த பெருமானை எப்பொழுதுமே போற்றி பாடி பரவுங்கள் அப்படின்னு நமக்கு உபதேசம் செய்யறார் திருஞான சம்பந்த சுவாமிகள். அடுத்தது 16வது திருப்பாடல். பகலவன் மீது இயங்காமை காத்த பதியோந்தனை இகழழித்தவன் ஏத்துக்கோயில் ராமேஸ்வரம் புகழியுள் ஞான சம்பந்தன் சொன்ன தமிழ் புந்தியால் அகலிடமெங்கும் நின்று ஏத்த வல்லார்க்கு இல்லை அல்லலே அப்படின்னு ரொம்ப அழகா அந்த பதிக பலனை சொல்றாரு. இப்ப பகலவன் மீது இயங்காமை காத்த பதியோந்தனை அப்படின்னா பகலவனா சூரியன், சூரியனை தான் இவரு என்னோட ஆணை இல்லாம நீ வந்து இந்த இடத்த அப்படி எங்கேயுமே நகரக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு ஆணையிட்டு வச்சிருக்கான் ராவணன். அதை சொல்றாரு. பகலவன் மீது இயங்காமை காத்த பதியோன், அப்ப அப்படிப்பட்ட வரத்தெல்லாம் வாங்கின அரக்கனா ராவணன் இருந்திருக்கான். அதனாலதான் ராமபிரானே வந்து அவனை அழிக்க வேண்டியதாயிடுச்சு. இப்ப பகலவன் மீது இயங்காமை காத்த பதியோன், அதாவது ராவணனை தான் சொல்றாரு. அப்படிப்பட்ட அந்த பதியோனை இகழழித்தவன்னா இகழ்னா போரில் அழித்தவராகிய ராமபிரான் ஏத்தும் கோயில், ஏத்து கோயில் ராமேஸ்வரம், போற்றி பரவிய கோயில் ராமேஸ்வரம், அந்த ராமேஸ்வரத்தை புகழியுள் ஞானசம்பந்தன் சொன்ன திருப்புகழி என்ற சீர்காழி தளத்திலே அவதரித்த ஞானசம்பந்தன் சொன்ன தமிழாகிய இந்த பதிகத்தை புந்தியால் அகலிடமெங்கும் நின்று ஏத்த வல்லார்க்கு, புந்தியால்னா நல்ல ஒரு சிந்தனையோட பெருமான் திருவடியில சித்தத்தை வைத்து புந்தியால் அகலிடமெங்கும், அகலிடம் இந்த பூலோகத்துல எங்குமே அங்கும் இங்கும் எங்கும் அப்படி எல்லா இடத்துலயும் யாரெல்லாம் போற்றி பரவுகிறார்களோ அவர்களுக்கு அல்லல் இல்லை அப்படின்னு சொல்லி பதிக மகுடமாக சொல்றாரு. இப்ப இந்த பெருமானை வந்து நம்ம எங்கேயுமே போற்றி அதற்கு நம்ம வெட்கப்படவே கூடாது அப்படிங்கிறத செய்தியை நம்ம இங்க தெரிஞ்சுக்கலாம். அப்ப பெருமானை போற்றி பாடினாதான் பெருமானுக்கு பிடிக்கும் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியும். அப்படி வந்து நம்ம எப்பவுமே பெருமானை போற்றி பாடி பரவி வழிபடணும். அப்படி வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு அல்லல் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்ப இங்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் சொல்லுவோமே, அப்படி இந்த உலகம் எல்லாம் விளங்கி தோன்றும்படியாக நம்மால் என்றபடி பெருமானை நம்ம எப்பவுமே போற்றி பாடி இந்த சைவ நீதியை தழைக்க செய்யணும் அப்படிங்கறத நமக்கு சொல்றாங்க. அப்படியாக இந்த பதியத்தை நிறைவு செய்கிறார் திருஞான சம்பந்த சுவாமிகள். இப்ப நமக்கு அல்லல்லாம் இல்லாம இருக்கணும் அப்படின்னா திரு ராமேஸ்வரத்துக்கு சென்று பெருமானை போற்றி பாடி வழிபடணும். அப்படி செல்ல முடியாத தருணங்கள்ல இங்க இருந்தபடியே அந்த பெருமானை நினைச்சு வழிபட்டோம்னாலும் நமக்கு அந்த பலன் முழுமையாக கிட்டும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை அப்படிங்கறத சொல்றோம். இப்ப இந்த பதியம் முழுவதும் என்ன சொன்னார் அப்படிங்கறத சுருக்கமா பார்த்துடலாம். முதல் பாடல்ல பெருமான் ராமேஸ்வரத்துல இருந்து எப்படிப்பட்ட சீரம் சிறப்புமாக ஆட்சி செய்யறார் அப்படிங்கிறத பதிவு செஞ்சாரு. அடுத்தது 2வது பாடல்ல ராமேஸ்வரம் மேவிய சிந்தையினார்கள் மேல் வினை வீடுமே அப்படின்னு சொல்றாரு, வினைகள் இல்லாமல் போகும்னு. அடுத்தது ஞானமும் முக்தி பேரும் அளிக்க வல்லதாக அந்த திரு ராமேஸ்வரம் இருக்கு அப்படிங்கிறத 3வது திருப்பாடல்ல சொன்னாரு. அப்புறம் ராமபிரான் மகிழ்ந்து எத்திய கோயிலாக இருக்க இங்க பெருமான் வந்து திருநடனம் புரிந்து கொண்டிருக்கின்றார் அப்படிங்கிற செய்தியை பதிகிறாரு. அடுத்தது பேருடையான ஆகி அந்த பெருமானுடைய அந்த திருநாமத்தை நம்ம போற்றி பரவிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்முடைய பிறவி பிணி தீரும் அப்படின்னு பதிவு செய்யறாரு. அப்புறம் தூய்மையான அந்த திருமலர் அந்த திருவடியை நம்ம போற்றி பரவிட்டே இருந்தோம்னா நமக்கு துயர் இல்லாமல் போகும் அப்படிங்கறத சொல்றாரு. அப்புறம் ராமபிரான் வந்து பெருமானே இனி அருள் நல்கிடு அப்படின்னு வந்து பெருமான்கிட்ட சரணடைஞ்சு அவருடைய பிரம்மஹத்தி தோஷத்துல இருந்து நீங்கினார் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆதாரபூர்வமான செய்தியையும் அதுல சொல்றாரு.
அப்புறம் ஒருவனே பலவாகி நின்ற தன்மை, பெருமான் ஒருவர் தான், அவர் பலவாகி நின்ற அந்த தன்மையை போற்றி புகழ்ந்தாரு 8வது திருப்பாடல்ல. அடுத்தது 10வது திருப்பாடல்ல ஞானத்தால், அது மதி உண்மையால் ராமபிரான் செய்த ஒரு திருக்கோயில், அதை நீங்க ஏத்தி போற்றி பாடி வழிபடுங்கள் அப்படின்னு நமக்கு உபதேசம் செய்தார் திருஞான சம்பந்த சுவாமிகள். அடுத்தது நம்மளுடைய அல்லல் எல்லாம் அற்று போகணும் அப்படின்னா இந்த ராமேஸ்வரத்துல தலத்துல திருஞான சம்பந்த சுவாமிகள் பாடி கொடுத்த இந்த திருப்பதிகத்தை நம்ம போற்றி இந்த அகலிடம் எங்கும் நம்ம போற்றி பரவி கொண்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு அல்லல் இல்லாமல் போகும் அப்படிங்கிறத ரொம்ப அழகா வலியுறுத்தி நமக்கு திருஞான சம்பந்த சுவாமிகள் கொடுத்திருக்காரு. திருச்சிற்றம்பலம். இத்துடன் இந்த பதிகம் நிறைவடைகின்றது. இந்த அருமையான வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த சிவ சாந்தா சண்முகம் அம்மையார் அவர்களின் திருவடிகளை போற்றி வணங்கி கொண்டு இதுகாரம் கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அன்பர்களின் திருவடிகளையும் வணங்கி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். ஐயா, நான் ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். நல்ல அற்புதமான உரை, நல்ல தெளிவான நீரோட்டம் போல கருத்துகள். ராமபிரான் வழிபாடு செய்தனால் மூவரிலும் முதல்வர் நம்முடைய பெருமான் என்பதை ஞானசம்பந்தர் பதிவு செய்கிறார். இன்னொரு செய்தி, ஒரு இதிகாச நாயகன் ராமபிரான். அந்த இதிகாசம் உண்மையா இல்லை என்ற சர்ச்சைக்கு இடமில்லாமல் நம்முடைய ஆச்சாரியராக ஞானசம்பந்த பெருமான் தெளிவுபடுத்துகிறார். ஞானசம்பந்த பெருமானுடைய கூற்று வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஐயப்பாடே கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. எனவே ராமனே அதாவது திருமாலினுடைய திரு அவதாரங்கள் ஒன்றாகிய ராமபிரானே வழிபாடு செய்து தன்னுடைய அந்த தோஷத்தை திருத்திக் கொள்ளுகிறார் என்றால் எல்லாரிலும் முதல்வர், எல்லாவற்றையும் முழு முதல்வராக இருந்து செயல்படுத்துவார் நம்முடைய பெருமான் தான் என்பதை மிக சிறப்பாக இந்த பதிகத்தின் வழியாக வழிகாட்டுவது மிக அருமை. திருவடி பெருமையை பல திருமுறைகளின் வாயிலாக மேற்கோளாக காட்டி அந்த திருவடியினுடைய சிறப்பை சொன்னதும் மிக அருமையாக இருந்தது. எல்லாவற்றுக்கும் அந்த இதுவரை முழுமையாக கேட்காதவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக நிறைவாக இந்த 10 பாடல்களிலும் சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை செய்திகளையும் தொகுத்து சொன்ன சிறப்பு பாராட்டுக்குரியது. வாழ்த்துக்கள், மிக சிறப்புமா. நன்றி, நல்வாழ்த்துக்கள். சிவசிவா, மகிழ்ச்சி. இல்லை, கடுமையான உழைப்பு, அதுதான் எனக்கு பிடிச்சது. என்னன்னா, கடுமையான உழைப்பாளி. என்னை கேட்காமலே நிறைய ஆராய்ச்சி பண்ணி குறிப்பெடுத்துக்கிட்டு இந்த ஃபைனல் டச்சுன்னு சொல்லும்பொழுது அப்போதான் என்கிட்ட வரும். அது எல்லாம் இறைவன் கொடுத்த ஒரு கொடைன்னு சொல்லலாம். இந்த இதில் ராவணன் பாட்டு சொல்லும் பொழுது அவன் வர எடுத்தான், அடுத்தாரு, அதெல்லாம் ரைட்டு. நல்கின்னு ஒரு தொடர் வருது பார்த்தீங்களா? அங்கே என்னன்னா ராவணன் ஒன்றும் கேட்கவே இல்லை. அந்த அதுலேருந்து தப்பிச்சா போதுண்டான்னு சொல்லிட்டு அவன் சாமகானம் பாரான், 5 எழுத்து ஓதுறான், எல்லாமே இருக்கு. அவன் வினவாமலே அவனுக்கு என்ன பண்ணுறாரு, ராவணன்கிற பேர், எண்ணின்றி முக்கோடி வாழ்நாள், சந்திரகாசங்கிற ஒரு வாள், தேர், இதெல்லாம் சாமி கொடுக்குறாருன்னா பக்தனுக்கு கேட்காமலே கொடுப்பாரு. வினவாமலே கொடுக்கக்கூடிய ஒரே பெருமான் அவருடைய கருணையை நம்ம அதை சொல்லணும். அப்புறம் பிரம்மனும் மாலும் நாடி வழிபட்டார்கள் என்று அந்த ஒரு குறிப்பு அந்த பாட்டில் வந்துச்சு. அந்த இதுலேயே வந்துடுச்சு. 8லேயே வந்ததால 9வது பாடலுக்கு உள்ளது 8வது பாடல்லையே வந்ததால 9வது பாடல் விட்டு போனதா கருத்து கிடையாது. நம்ம அப்படி எடுக்க வேண்டாம். 10வது பாடலில் உள்ளது அப்படி அதில் வந்துடுது. அதனால அப்படி நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ ராமாவதாரம், பெருமாள் ராமாவதாரம் எடுத்தப்போ அந்த ராவணனை கொன்ற அந்த பிரம்மகத்தி தோஷம் சொன்னீதா, அதே போல பிரம்மகத்தி தோஷம் நீங்குவதற்காக வணங்கி அந்த தோஷம் நீங்கப்பட்டது. அப்போ என்னன்னா, இப்போ சாஸ்திரக்காரர்கள் எப்போ பார்த்தாலும் என்ன சொல்றாங்க, திருமுறையோட இந்த பறந்துபட்ட அறிவு, இந்த என்னது புராணங்களோட அறிவு இல்லாததால அந்த அப்படியே பிடிச்சிக்கிட்டு வினையை அனுபவிச்சே தீரணும். நான் சிவ வழிபாடு பண்ணுறேன்டா, நான் விபூதி பூசியிருக்கேன், ருத்ராட்சம் போட்டிருக்கேன், சிவனுடைய திருவடியை சிந்திக்கிறேன், சிவனுடைய திருநாமத்தையே நினைக்கிறேன், சிவபரத்துவமே பேசிக்கிட்டு இருக்கேன், சிவபரத்துவத்தையே சிந்திச்சுட்டு இருக்கேன், எனக்காவது வினையாவது அப்படிங்கிற உறுதி நமக்கு வரலைன்னா அந்த வினைகள் நமக்கு கஷ்டம்தான் பண்ணணும். இறைவன் காக்கிறாரு என்ற எண்ணம் வரணும். அதே போலதான் இங்கே அவர்கள் இதுதான் ஒரு உதாரணம். ராமாவதாரத்தில் தான் இந்த கோயில் ராமபிரான் தான் இதை நிலைப்படுத்துறாரு. அதில் நமக்கு யாருக்குமே ஐயப்பாடு இல்லை. இந்த ராமாவதாரத்தில் ராமராக திருமால் தேடிமால் செய்த கோயில் திருவிராமேஸ்வரத்தைன்னு சொல்லி தான் அப்பர் பாடுவார். மால்னே சொல்லுவார் அவர்.
அப்போ வந்து இந்த பழி போயிடுது. ஆக என்ன ஆயிடுதுன்னா, ஒரு தீவினை ஆயிடுது. அத கொலை பாவங்கிறது ஒரு பெரிய பழி. அதுவும் ஒரு சிவனடியார் அவன். எவ்வளவு தவறு பண்ணா கூட அவன் ஒரு சிவனடியாரு. அவன வந்து கொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு. அது சாமியே தான் அதெல்லாம் பண்றாரு. அப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, லிங்க பிரதிஷ்டை பண்ணி, பார்த்திவ லிங்க பிரதிஷ்டை பண்ணி, அத வந்து பூஜை செஞ்ச உடனே அந்த பாவம் போயிடுது. அப்ப என்ன ஆயிடுதுன்னா, இந்த பிறவியிலேயே நாம் வந்து செய்த வினை, நாம் முறையாக வந்து இறைவனை வந்து வழிபட்டு, இதை போல இந்த காரியத்துக்காக தான் இந்த தவறு செய்ய இதாயிட்டுது. இல்ல அறியாமல் இந்த தவறு செய்துவிட்டு, இறைவனே நீங்கள் வந்து இந்த தீவினை என்னை வந்து மூடாமல் காக்க வேண்டும் என்று வேண்டினா, தீப்பாருங்கிறதுக்கு தான் அது சொல்றாங்க. அதனால தான் அந்த நாடி அப்புறம் திருமால் வந்து ராமாவதாரம் முடிஞ்சு திருமாலாக போனதுக்கு அப்புறமாவும் மீளவும், அவரும் வந்து அயனும் அங்கே வந்து வழிபடுறாருங்கிற அந்த குறிப்பு அந்த இடத்துல சொல்லப்பட்டது. இதே ஒரு இந்த ராமாயணங்கிறது வந்து உண்மைங்கிறதுக்கு நம்ம வைத்தீஸ்வரன் கோயில் திருப்பதியத்தை எடுத்தோம்னா அப்படியே வந்து ராமாயணம். அங்கே வந்து இது இருக்கு இல்லையா, திரு உஷாதானத்தில் வரும்பொழுது அந்த ராமபிரான்லாம் வழிபட்டது வந்து அங்கே வந்து சொல்றாரு இல்லையா. நீல் சாம்புவான் போருடை சுக்கிரியவன் அனுமான் தோழ காருடை நஞ்சுண்டு காத்திரல் செய்தவன் சீருடை நீரிடை துயின்றவன் தம்பி. நீரிடை தோன்றதவனா பெருமாள் அவதான் ராமதாரு, தம்பி வந்து லட்சுமணன். போருடை சுக்கிரவன் நீல் சாம்புவான். சாம்புவான்னா அந்த கரடியாட்டம் வருவார, நம்ம தான் பார்ப்போம்ல இதெல்லாம். சாம்புவான் போருடை சுக்கிரவன் அனுமான் தோழ காருடை நஞ்சுண்டு காத்து அருள் செய்த எம் சீருடை சேடர்வாழ் திருவுஷா தானமேன்னு அந்த மந்திரபுரீஸ்வரர்னு அங்கதான் மந்திரோபதேசம் பெற்றதாக வந்து சொல்லுவாங்க. ராமர் வந்து அங்கே போறதுக்கு முன்னாடியே அப்படிப்பட்ட அற்புதமான திருத்தலம். அப்புறம் வைத்தீஸ்வரன் கோயில் திருப்பதியும் முழுவதுமாக வந்து ராமாயணத்தையே வந்து பண்ணிட்டு ராமருங்கிற சொல்ல அங்கே மட்டும்தான் உபயோகப்படுத்தியிருப்பாரு நம்ம ஞானசம்பந்த பெருமான். அதுபோல் இந்த ராமநந்தீஸ்வரன் ஒரு ஊர் இருக்கு, அதில் வந்து ஒரு பாட்டில் இந்த ரெஃபரன்ஸ் வரும். அப்புறம் அப்பர் பெருமான் எல்லாருமே இந்த ராமரை பற்றி ராமருங்கிறதே வந்து சொல் பதத்தே சுட்டி அப்படி இருக்காங்க. சுந்தரமூர்த்தி சாமிகள் அந்த திருத்தலத்துக்கு போயிருக்காரு. ஆனால் வந்து அங்கே அவர் பாடின அந்த திருப்பதிகம் நமக்கு கிடைக்கல. ஏன்னா பாடாமல் இருந்திருக்க முடியும். இங்கேருந்து கேதீச்சரத்தை வந்து பாடுறாருங்கும்போது இதை எப்படி வந்து பாடாமல் இருந்திருப்பாரு. அது வந்து நமக்கு கிடைக்கல ஒரு தவ பயன். நம்ம யாராக இருந்தாலும் வந்து ஒரு முறை அங்கே வந்து போயிட்டு வந்துடணும். இந்த அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான தலம். அதாவது அந்த 22 கிணறு அங்கே இருக்கிறது, அப்புறம் அந்த இதில் கடலில் வந்து குளிச்சுட்டு வர்றது, நம்ம அறியாமலே நமக்கு வந்து எல்லா தீமைகளையும் வந்து தீர்க்கக்கூடியது. அதுக்கு உதாரணம் தான் அங்கே போய் பெருமானை வழிபட்டு தான் இவருக்கே வந்து பிரம்மகத்தி தோஷம் போயிட்டுனா அப்புறம் நமக்கு போகிறதுக்கு எப்படின்னா இருக்கிற தோஷம்லாம் போயிடுமா. பிரம்மகத்தி தோஷங்கிறது கொலை தண்டனை. நம்மலாம் ஒன்றும் கொலை செய்யலை. ஏதோ அறிஞ்சோ அறியாமலோ தெரிஞ்சோ தெரியாமலோ 2 எறும்பை மறிச்சிருப்போம், ஏதாவது பூச்சிகளை வந்து அடித்து இதுதான் செஞ்சுருப்போம் வழி. நம்ம வேற வந்து அப்படிலாம் பண்ணலை. இருந்தாலும் அந்த தோஷங்கள் அந்த இது எல்லாமே அங்கே வந்து நீங்களும் வாழ்நாளில் அதுவும் நமக்கு அருகாமையில் இருக்குது, ஜோதிர்லிங்கத்தில் ஒன்று. அதனால் வந்து நம்ம வந்து அதை வந்து வழிபட வேண்டும். மிக மிக மகிழ்ச்சி. நல்ல ஒரு சிறப்பான படைப்பு. வாழ்த்துகிறேன். மேலும் மேலும் வளர வேண்டும், அவ்வளவுதான். இதே போல் இந்த இளைஞர்கள்லாம் வந்து எதிர்காலத்தில் இதற்காக தான் இவர்களெல்லாம் தயார் பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு 30 ஆண்டுகள், நம்ம காலத்துக்கு அப்புறம் ஒரு 30 ஆண்டுகள் 25 ஆண்டுகள் இந்த இந்த ரேவதி, நம்ம சிவசங்கரி, எங்கள் பாப்பா, அப்புறம் விஜயலட்சுமி, திருஞான சம்பந்தம், அப்புறம் சிவதீபன் இருக்கார் இல்லையா, இப்போ சென்னையில் வந்து தர்மஆதீன புலவராக இருக்கார். எல்லாமே வந்து எங்களுடைய பற்றையில் ஐயாவும் இப்போ புலவர் ஐயா நாங்கள் வந்து பேசாமல் இவர்களையும் தான் பேச வைத்து அவர்களை வந்து தயார்படுத்துவோம். இப்படிலாம் பேசணும், இப்படி நீங்கள் எப்படி பேசுகிறீங்களா அப்படி பேசுகிறீங்களான்னு சொல்லி அப்படிலாம் தயார்படுத்தி வளர்ந்தவர்கள். இதுதான் எங்களுக்கு வந்து இந்த சைவத்துக்கு ஒரு கொடையாக கொடுக்க முடியுது. நல்லது. வேறு யாராவது பேசுறதுன்னா பேசலாம்.